நான் யாரை சோதிக்கல, எதுக்கு சோதிக்கலன்னு கேட்டேன்னா, யாரும் சோதிக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன். நான் பயந்துட்ட உடனே நான் என்ன பண்ணுறதுலாம் கடவுளை சோதிக்கத்தே இல்லை. கடவுள் உன்னை சோதிக்கிறார், நீ கடவுளை சோதிச்சான்னு கேட்குறேன். நான் கடவுள் நீ சோதிச்சா? ஏன் சோதிக்கிறோம்? கடவுள் இருக்குதா இல்லையான்னு காலத்துக்கும் சோதிக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு மதத்தையும் தீர்மானத்துக்கே வராது மாதிரி. தாத்தாங்கெல்லாம் தீர்மானத்துக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. திருவள்ளுவர் தெளிவாக வந்துட்டார், கடவுள் இருக்குதுரா, கடவுள் இல்லாமல் ஒன்று இங்கே இல்லை, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அவன் தான் ஆட்டி வித்தால் யார் ஒருவர், தெளிவாக சொல்லிட்டு கடவுள் இருக்குதுன்னு ஒரு முடிவு கொண்டாங்க. இன்னும் கூட சோதிச்சுக்கிறீ, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் சோதிக்கிற? எது எந்துன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா அது மேலே மட்டும்தான் நான் அக்கறையாக இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் ஏன் யாரையெல்லாம் சோதிக்கணும்? கணவன் மனைவியை, மனைவி கணவனை, அண்ணன் தம்பியை, மாமன் மச்சால சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்ட்னர்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சோதிக்க வேணாம்? நீ என்ன சோதிச்சாலும் அது என்ன தான்? உன் புனிதத்தை நீ கெடுத்தே யாருன்னா கெடுத்தாங்களா? ஏன் சோதிச்ச உன் புனிதத்தை? நீ தானே ஏன் சோதிச்ச? அசிங்கமாக்குறதுன்னு யார் சொன்னா உன்னை? நீ தப்புன்னு யார் சொன்னது? நீ சொன்னே மற்றவங்க சொன்னாங்களா? மற்றவங்க சொன்ன ஒத்துந்து நீ ஏன் அவங்களா? ஒத்துந்து யாருக்கிட்ட? முடிவு யாருது? வாழ்க்கையை இழந்தது யாரு? நான் துக்கமாக இருப்பேன்னு முடிவு பண்ணது யாரு? துக்கமாக இருக்க யாரோ சொன்ன ஏன் துக்கமாக இருப்ப? இது யாரோ சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அதனால தான் நீ துக்கமாக இரு. துர்பான சேர்த்துட வேண்டியது தானே. உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன் இருக்கிற? யாரை ஏமாத்துற? ஏன் ஏமாறுற? கடவுள் உன்னை ஏமாற சொன்னாரா? கடவுள் புரிஞ்சிச்சா உனக்கு? கடவுள் இல்லாத இடம் உண்டான்னா? பார்க்குற இடத்துலலாம் நீக்கம் இல்லாத ஒரு கடவுளை நீ எப்படி விலகி வச்சிருக்க முடியும்? அது எனக்குள்ளே இல்லையா என்ன? எனக்குள்ளே இருக்குதுன்னா எனக்கு ஒன்று வாய்ப்பு தரலையா என்ன? நான் தான் என்ன பண்ணுறேன், அந்த வாய்ப்பை இழக்கிறேன். நான் தான் என்ன அவமானப்படுத்துறேன். என் இயலாமை என்னால் ஒத்துக்க முடியல. ரொம்ப சாதாரணமாக ஒத்துக்க என்ன பிரச்சனை? ஆமாங்க, என்னால் அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது, என்ன பிரச்சனைன்னு கேள. என்ன இப்போ அவங்ககிட்ட போய் நீ நல்லவன் பேர் எடுக்க பார்க்குறியா? அதானே உன் தப்பு. உன் தப்பு எங்க? நீ எப்படி சோதிக்கிறேன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமான்னு சோதி. சந்தோஷமா இல்லைன்னா ஏன் சந்தோஷமா இல்லைன்னு கேளு. அதெல்லாம் ஒரு விஷயமானு தூக்கி போட்டுரு, அவ்வளோதான். சந்தோஷமா இல்லாத விஷயம் இருக்கும்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி வச்சிருப்பானு. இதுக்கே நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு கேளுன்றேன். நான் கேட்டால் தான் உனக்கு துக்கம். புருஷன் சேர்த்துட்டா நீ ஏன் துக்கம் போன? நான் கேட்டால் தான் உனக்கு துக்கம். நீயே கேட்டேன்னா துக்கம். பொண்டாட்டி சரி கிடையாதுங்க, அதனால துக்கமாகறேன். பொண்டாட்டி தானே சரி கிடையாது, நான் ஏன் சரியில்லாம ஆகணும்? கேட்டு பாரு, என்ன ஆவ? புரிந்து கொள்ளும் வரை சோதனை அவசியமாகிறது. புரிந்து கொண்டால் மீண்டும் மீண்டும் சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு. உறவுகள் தற்காலிகமானது. வந்து நாம் போய்விடப் போகிறோம். கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது மட்டுமே என் வேலை. இதற்காக என் வேலை இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய சோதனை காலம். என்னை நான் சோதித்து புரிந்து கொண்டு விட்டால், இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், புரிந்து கொண்டு விட்டால் சோதிக்கல் தேவையில்லை. சோதிச்சு புரிஞ்சுக்கோ. உன் இருப்பு சரி, உன் உணவு உனக்கு சரி. கடவுளுக்கு உனக்குமா டீலுன்னா கடவுள் எப்படி இதுன்ட்டு நிச்சயமாக தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆன்மீகம்னா நல்லா திரும்பவும் சொல்கிறேன், உன்னை சோதிச்சு, உன்னை பரிசோதிச்சு, உன்னை சிறப்பாக்கிறது மட்டும்தான் ஆன்மீகம். உன்னை விடுதலை உணர்வுக்கு கொண்டு வா. நான் வந்து ஒரு குமிழ் வந்தேன், ஒரு 100 வருஷம் இல்லை 80 வருஷம் 70 வருஷம் ஜாலம் காமிச்சிட்டு என்ன பண்ணுருவேன், போயிடுவேன். குமிழ் வரைக்கும் தான் தனி, ஜாலெல்லாம் காட்டும். ஒன்றா நானும் என்ன தான்? கடல் தான். நானும் தண்ணி தான். நானும் யார் தான்? போன வாரம் ஆராய்ச்சா, இந்த வாரம் சோதனை. ஒரே ரோதனையாக போயிடுச்சு இல்லை? போன வாரம் ஆராய்ச்சி பேசுனே இல்லையா? இந்த வாட்டி சோதனையை பேசு. அப்படியா? அப்படியே இல்லை, 15 நாளுக்கு முன்னாடியே கேட்டுக்கிறாரு. நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணதுனால சோதனை நினச்சிக்கூடாது. ஏன் பிரச்சனை எனக்கு? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும். பாட்டு கேட்டீங்களா? சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. சோதனையை பங்கு வச்சா யாரும் என்ன மாட்டாங்கன்னா, அவங்க பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் தெரியும். ஒரு நாள் செத்துப்பட்டு ஆவி ஆகிட்டு வெளியே வந்துன்னு வச்சுக்கேன், ஒரு காலம் அன்றைக்கி உனக்கு சிந்தி முடிஞ்சுன்னு வச்சுக்கேன். அப்போ தான் உட்காந்து யோசிப்பேன், இவங்களையா நம்பி நம்ம இப்படிலாம் பண்ணியிருந்தோம், இவங்களுக்காகவா நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஆமாம், செத்த பிறகு கண் கெட்ட பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானால் எனக்கு என்ன போடி. நல்ல வேலை சோதனையை கேட்டீங்க, முன்னாடியே உஷாராயிடலாம்.
ஆராய்ச்சியை கேட்டீங்க, அடுத்தது இப்போ என்ன பண்ணுறங்க? சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்லை, சொந்த பந்தம். நீங்கள் பிரச்சனைக்குரியவராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு காலம், மோசமான காலம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களை நம்மளவங்க யாரும் உங்களை கைவிட்டுருவாங்க. நம்மளெல்லாம் பாட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, தந்தையின் அன்பொரு நாள் அது தொலைந்தே போய்விடும்லாம் பாட்டு சொல்லினே வந்து யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு சொந்தக்காரன்றுவாங்க. புரியுதான்னு தெரில, பரவாயில்ல, புரியலனாலும் தப்பு கிடையாது. புரிஞ்சுக்குள்ள வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் என்ன இல்லை, இங்கே இந்த இடம் வந்து ஒரு தாங்கல் மாதிரி இருந்து ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து மடக்கி இது பண்ணுறோம். 2 பேரும் வந்தானுங்க. 2 பேர் வந்து இங்கே ராபரிலாம் நடக்கும். இந்த இடம் இருட்டாக இருக்கும். ஒருத்தனை புஷ்டவுடனே ஒருத்தனை விட்டு ஓட்டான். 2 பேரும் சேர்ந்து தானே வந்தானுங்க கொள்ளடிக்கிறதுக்கு. மாட்டிக்கணுன்னு ஒருத்தன் ஓட்டான். இதை வச்சுன்னா இந்த உலகம், நாடு எல்லாமே போச்சுன்னு இருக்குது. பிரச்சனைன்னு வரும்போது யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கன்னு ஒன்று. யார் பிரச்சனை குறிக்கும் அவங்க மட்டும் அழுக்க தூக்கின்னு வந்துடலாம். வீட்டில் அம்மாவே சொல்லுவாங்க, அவன் தான் மாதத்துக்குரிய புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப, அவங்களுக்காக எல்லாம் செஞ்சுருப்ப. ஆனால் ஒரு நாள் ஒன்றுத்துக்கு உதவாது. அம்மா நீ ஏன் சொல்லிப்ப, உள்ளுக்குள்ளே சக்கரை வத்தி ஆனால் உண்மையில் மெழுகு வச்சி ஓடாவோ பாட்டில் கேட்டீங்களா? பந்தி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வச்சு உண்ட பின்பு எரிவாரே போகும் இடம் குப்பை தொட்டி. புரியுதாண்ணா சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுருவாங்க, கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. என்ன மாதிரி ஆளுங்க தான் கருவேப்பிலை கூட உதவும், முடிக்கு நல்லதுன்ட்டு மென்றுவோம். புரியுதா? அவமா கிஸ்கூடும் போது இருமுன்னா அவளுக்கு போயிடும் கருவேப்பிலை. சரிங்கன்னு சொன்னேன், நீங்கள் இதே ஒரு வேலையை வச்சு ஐயா கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கிஸ்கூடும். சோதனை என்னன்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட இணைச்சி அது என்ன வினை மாற்றம் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சி அது பேர் என்ன? சோதிக்கிறது, சோதித்தல் அப்படின்னா. ஆராய்ச்சிக்கும் சோதனைக்கும் என்ன வித்தியாசம்? ஆராய்ச்சிக்கும் சோதனைக்கும் என்ன வித்தியாசம்? மாற்றங்கள் ஏற்படுத்துறதை பார்க்கறதுக்கு பேர் ஆராய்ச்சி. மாற்றத்தோட விளைவுகளெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சோதனை. சோதித்து பார் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆராய்ச்சியின் விளைவை திரும்ப போய் ரீகன்சிடர் பண்ண அது பேர் என்ன? சோதித்தல். நீங்கள் பேசுறது திரும்ப என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் எழுதுனீங்க, இல்லை உங்கள் பரீட்சையில் டீச்சர் திருத்துறாங்களே, அது பேர் என்ன? அது பேர் ஆராய்ச்சி கிடையாது. நீங்கள் எந்த மாதிரியான ஆள், நீங்கள் எந்த மார்க் போடலாம், நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு அது பண்ணால் அது பேர் என்ன? ஆராய்ச்சி கிடையாது, அது பேர் சோதனை. எதுவுமே இல்லை, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா அது பேர் என்ன? ஆராய்ச்சி. தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, வழி தேர்னா அது பேர் ஆராய்ச்சி. என்ன நடக்குதுன்னு பார்த்தா அது பேர் சோதனை. நடத்தலை பார்த்தலுக்கு பேர் சோதனை. ரிசல்ட்டுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது பேர் ஆராய்ச்சி. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னு பண்ணால் அது பேர்னா ஆராய்ச்சி. இப்போ சோதித்தல் அப்படின்னா, இப்போ கடவுள் வந்து சோதிக்கிறார். ஒரு பாட்டு இருக்குது ஒரு மதத்தில், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சோதிக்கிறதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரான், அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தான்னு போகிறான். இப்போது அருணாச்சலத்தை போய் சோதிச்சுட்டு வா, முடி உண்மையிலேயே வெள்ளை தானா, தான் கருப்பு தானா, டை வச்சிக்கிறானா இல்லையா அப்படின்னா சில கெமிக்கலை வச்சு மேலே தடவுனா என்ன ஆகிடுவான், ஓகே இது வெள்ளை தான் சொன்னா கருப்பு தாடி வச்சுக்குது. சோதிச்சு என்ன பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். அது பேர் ஆராய்ச்சி இல்லை. முடி எப்படி மொழியுதுன்னா அது ஆராய்ச்சி. வெள்ளையகத்தை கருப்பாக்குது எப்படி, கருப்பாக்கத்தை வெள்ளையாகுதுன்னா அது பேர் என்ன? ஆராய்ச்சி. அது எப்படி இதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சோதித்து பார்த்து. எதை வந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம சோதித்து பார்த்து முடிவுக்கு வரணும். அப்படி தானே? இப்போ சோதிக்கிறது சரியா தப்பான்னா, கடவுள் நம்மளை சோதிக்கிறாரா? நம்மளெல்லாம் டெஸ்ட் எழுதி மாதிரி இந்த பூமியில் விட்டு சோதிச்சுன்னுக்கிறாரா? சோதிக்க சொல்கிறாரா, வாழ சொல்கிறாரா? சோதிக்கிறதுனா நம்ம சோதனை செஞ்சு முடிவு பண்ண முடியும். இந்த பூமி எப்பொழுது தோன்றியது சோதித்து பார்த்து விடலாம். நான் சோதிக்க முடியும். ஆளாளுக்கு தீர்வெல்லாம் சொல்லுங்கிறான். உண்மை நினைக்கிறீங்க? சுற்றுதுன்னு போய் சொல்லுங்கிறானுங்க. சுற்றுதான்ண்ணா நல்லா உட்காந்துக்கிறேன். கல்லுவலை கேட்டோம், பூமி சுற்றுது எங்கே சுற்றுது? சுற்றுதா தெரியல. எதுக்கு நமக்கு பதில்? சுற்றலன்ட்டாலும் திட்டுவான். அம்மா இவ்வளோ சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் சும்மா சொன்னானுவான். எதுக்கு சுற்றுதுனால எங்கே காட்டுன்னுவான். எதுக்கு தெரியலையா? சொல்லி ஊத்திரியா இல்லையா? தெரியாதுன்னு ஒரு தலைப்பு பேசிட்டு வந்துக்கிறேன்.
என்ன பண்ணலாம் நமக்கு? ஆமாம், தெரியாது, அவசியமும் கிடையாது. நான் அதை சோதிக்க வேண்டிய வேலை எனக்கு இல்லவே இல்லை. நான் எப்போ சோதிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, சந்தேகப்பட்டால் சோதிக்கிறேன், இல்லைன்னா பண்ணுறது இல்லை. எல்லாத்தையும் சோதித்து புரிஞ்சிருமா என்ன? கிடையாது. எல்லாத்தையும் சோதிச்சுன்னுக்கிறோமா என்னம்மா? அதுவும் கிடையாது. எல்லாத்தையும் சோதனை சாடிக்கிறது போய் சோதிச்சு பார்த்தா என்ன ஆகுது? இல்லை, காலம் பத்தாது, சோதிக்கிறதுக்கு நேரம் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையே சோதனையாமா? ஒரு நாள் வரும் கடவுள் கொடுத்து சோதிச்சு பார்க்குறாரு. நீ சரியாக இருந்தேன்னா பார்த்து எந்த உயிரையும் பார்த்து அழணும். புல் காஞ்சிச்சுன்னா ஐயோ புல் காஞ்சிச்சு கத்துரு, நீங்கள் மேலேருந்து மூத்திரம் போய்ங்க. நீ போய் மாட்டேன் மூத்திரம்னு அவர் உனக்கு குஞ்சு குத்த அமைச்சிக்கிறேன், நீ மூத்திரம் போயிட்டான்னா என்ன பேச சொல்கிறேன்? கடவுள் கேட்க மாட்டாரா? இவ்வளோ அநாகரிகமாக பேசுவாரா கடவுள்? இவ்வளோ அநாகரிகமாக குஞ்சு வச்சுக்கிறேன், நீ மூத்திரம் போயின்னு பேசுவாராங்க? இப்போ என் பேச்சை நீங்கள் சோதனை கண்ணோட்டத்தோடு கேட்டுருந்தீங்கன்னு வச்சிங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. இவ்வளோ மடத்தனமாக இவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிறேன், அங்கேயே 4 பொம்பளை உட்காந்து சிரிச்சிங்கிறானுங்க. 4 பொம்பளை வச்சு நம்மளும் சாமியாராக எல்லாம் பொழுதுன்னு ஆகிடுவேன். நிறைய பிரச்சனை எங்கடான்னா, இந்த மனுஷன் இவ்வளோ எளிமையாக பேசுகிறானோடனே நம்மளும் என்ன பண்ணலாம்? நம்ம காஸ்ட்லியான லிவிங் பண்ணுங்கிறோமே, நம்ம என்ன பண்ணிடலாம்னு நினச்சிக்குது. இந்த மனிதன் புரிதலாக பேசிக்கிறான், இன்னொருத்த எப்படி பேசிக்கிறான்? அவசரமாக நான் குரு திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு என்ன பண்ணிடலாம் உன் பிரச்சனைகள்லாம் அதனால் தீர்க்கணும். ரொம்ப சாதாரணமாக 2 சாட்டு வச்சுனா காணாமல் போயிடும் உனக்கு பிரச்சனைகள். 2 சாட்டு 2 சாட்டு ஏன் சார்னாக்கா, ஒரு சாட்டில் நீ வந்து ஊந்துட்டுருப்ப, இன்னொரு சாட்டில் நீ வச்சுட்ருப்ப. 2 சாட்டு தேவைப்படுது. 3ஆவது சாட் நீயே வச்சுப்பேன், நான் அடிக்க மாட்டேன். ஆமாம், இந்த எம்ஜிஆர் 3 வாட்டி அடி வாங்கிட்டு சண்டை போடுவார். அப்படி கிடையாது, நான் 2 வாட்டி அடிப்பேன், 3ஆவது வாட்டி நீயே அடிச்சுப்பே சரியாயிடும். அந்த 3ஆவது வாட்டி நீ அடிக்கிற பாரு, அதுதான் விசேஷம். அங்கே நீயே உன்னை அடிப்ப பாரு, ஆமாம் தான் இந்த ஆள் சொன்னது உண்மை தான், ஒரு கொட்டு ஓங்கி உன்னை கொட்டின பாரு சரியாயிடுவேன். இவ்வளோ தான் பிரச்சனை. எப்போ உன்னை கொட்டி போய் அப்போ தான் என்ன ஆகும் பிரச்சனை? அப்போது சோதிக்கிறதுன்றது ஒன்று இல்லையா கடவுள்கிட்டன்னா? இல்லைங்க. கடவுள் நம்மளை என்ன பண்ணுறதே இல்லை, சோதிக்கல. உனக்கு சோதனை காலம்னு ஒன்று இருக்குதான்னா இல்லை. காலமாக இருக்குது, வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிற, வெளிப்படுது. நீ வெளிப்பட்ட உடனே என்ன பண்ணுறன்னா, நீ சோதிக்கிறாங்கன்னு நீ நினச்சிக்கிற. உன்னை யாரும் என்ன பண்ணல, சோதிக்கலை. நீ ஒரு தப்பான இடத்துக்கு போனேன்னு உனக்கு புரிய வைக்கிறாங்க. நீ இருக்கிற அட்மாஸ்பியர் அல்லது சூழ்நிலை சரியில்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறாங்க. நீ இந்த சூழ்நிலை உண்மை நம்புற பாரு, அது தப்புன்றாங்க, அவ்வளோதான். நீ அம்மா விசேஷம்னு யாரோ சொல்லி சொல்லிட்டே, அம்மா நான் சும்மா இல்லைடா, இல்லைன்னா யாரும் இல்லைடா. அந்த கிருஷ்ணனுக்கு பொண்டாட்டியா வந்துவிட்டு ஒத்தி இல்லை புள்ளைய சாவடின்னுட்டு புள்ளைய சாவ வச்சுக்கிறா. அவன் பொண்டாட்டியாச்சே நம்ம புள்ளையாச்சேன்ட்டு பண்ணி அவதாரம் எடுத்து பூமியை உள்ள ஒழிச்சு வச்சுருந்தா. அந்த சூரங்கிட்ட இருந்து என்ன பண்ணிடுறாங்க, பூமியை காப்பாற்றிக்கிறாங்க. இந்த கதைலாம் எதுக்கு? இதெல்லாம் அம்மாங்களுக்கு நடக்கிற கதையே. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அம்மா என்ன கொடுப்பாங்க? பால் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது, கூட சேர்ந்து விஷம் கொடுக்குற தாயே இந்த பூமியில். இப்போ அவரை அது மாதிரி சோதிச்சினாலும் நம்மளே அது மாதிரி சோதிச்சிருவாங்க. நம்ம அம்மா சரி கிடையாது இப்படி பயந்தேனா என்ன ஆகுது? சோதனை நினச்சிட்டியானா அவங்கள நம்மளை சோதிக்கிற மாதிரி நம்மளையும் யாருன்னா சோதிப்பாங்கன்னு நினச்சானா அவன் நம்ம நிலமை. அது மாதிரிலாம் நினச்சிக்கூடாது. யாருக்கோ ஏதோ நடக்கிற விஷயத்த என்னவா நினச்சிக்கூடாது. நீ உனக்கு நடக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி பயந்துனே இருப்பான். சில பேர்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சேன்னா, உன்னை பயம் கொடுத்துட்டே ஒரு மதத்தோட வேலை. மதத்தோட முக்கிய பணி எது அப்படின்னு கேட்டியானா, உனக்கு ஒரு பய உணர்வே ஏற்படுத்தணும். நீ கம்பல்சரி என்ன பண்ணிடணும்னா பயந்தே வாழணும். கடவுளுக்கு என்ன பண்ணணும்? நாயே நை நாளும் நல்லவனாக்க நீ பாடினோடனே நீ ஆகிடுவேன். ஆமாம், நம்ம நாய் தான், என்னத்தை என்ன சேர்க்காதில்ல. உனக்கு பயங்கர புத்திசாலித்தனம் வேலை செய்யும். டேய், நீ நாயாண்டா நாயாகணும்னு கேட்ப. நானாக சொல்கிறேன், பாடும்போது பாடிக்கோ, அழுதுக்கோ, சந்தோஷமாக இரு, அது 2வது பக்கம். ஆனால் கவனமாக இரு, நீ நாய் கிடையாது. அவன் நாயாக இருக்கலாம், அது யார் பிரச்சனை? அவன் யாரை நாய்? நான் உன்னை நாய் நான் சொன்னான்? நாய் உன்னை காக்க அப்படியா சொன்னான்? அவனை யார் நாயின்னாக்கா? அவன் சோதிச்சு பார்த்துக்கிறான். அவனுக்கு புரிஞ்சிருக்குது நம்ம ஒரு நாய் அப்படின்னு. அவன் பிரச்சனை புரியுதா? ஏதோ ஒரு ஜாதியில் போந்துட்டான், ஜாதி தான் சிறப்புன்னு நினச்சிருந்துக்கிறான். நாய் மாதிரி இருந்துக்கிறமே நம்ம நாயின்னு அவனுக்கு புரிஞ்சு. நம்ம மலத்தினும் கழுத்து கடையினும் புடியனும் ஒருத்தன் சொல்லணும். அவ்வளோ கேவலமாக ஒரு வாழ்க்கை வந்துக்கிறான். அவனை தான் சொல்லுவான். அவனை சொன்ன நீ என்ன நினச்சிக்கிற? அவர் அவ்வளோ சொல்கிறார். நம்மளாம் எங்கே அப்படின்னு கேட்குறியே, நீ என்ன பண்ண முடியும்? நம்மளான்னு ஒரு என்ன வர கூப்பிட்டுக்கிறியே, நான் நியாயமா? நான் என்ன பாவம் பண்ணேன்? யாரும் கூப்பிட்றாங்க, பாவிங்கெல்லாம் வாங்கன்றாங்க. நீ போகலாமா? அங்கே பாவிங்க போகிறதுக்கு போகலாமா? நீ யார் கூப்பிட்டாங்க? யாரை கூப்பிட்டாங்க? அங்கே பாவிங்கிட்ட நீ ஏன் போன? அங்கே
அது கூடும்போது பாவியே நீ ஒரு அப்பாவி பாவியே வாண்ணா நீ போனியே நீ எப்பேற்பட்டாரு நீ பாவியா இல்லையா பாவியா ஆவியாயா ஆவியில் நிரம்புறதுக்கு பாவியாகி போய்கிறியே உன்னை என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் உன்னை சோதனை யாருக்கு தங்கத்தை சோதிக்கிறாங்கன்ட்டு வெள்ளி குதிக்குது என்ன அந்த மாதிரி போட்டுறாதீங்க இல்லை தங்கத்துக்கு ஏன் மதிப்பு தெரியுமா தங்கத்தை யார் வேணாலும் சோதிச்சு பார்ப்பாங்க தங்கம் தானான்ட்டு எவனா இரும்பை சோதிச்சு பார்ப்பான் இரும்பை யாருன்னா சோதிச்சு பார்ப்பானா ஏன் பார்க்க மாட்டான் பெருசாக அவசியம் இல்லை இரும்பு தானே ஆனால் ஆக்சுவலாக இரும்பை தான் சோதிச்சு பார்க்கணும் இரும்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சுன்னா சோதிச்சு பார்ப்பீங்க உங்களுக்கு புரியல அதனால் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா தங்கம் ஒன்று தான் இருக்குது ஆனால் இரும்பு அப்படி கிடையாது நிறைய ஸ்டீல் இருக்குது நிறைய டைப்பு மைல்டு இருக்குது நிறைய கார்ப்பு இரும்பு இருக்குது வார்ப்பு இரும்பு இருக்குது கட்டை கறியெல்லாம் அது இரும்பை கூட போட்டு கொதிக்க வச்சு கத்தி செஞ்சுக்கிறான் தங்கத்தை கூட காப்பரை கொஞ்சம் கலந்து என்ன பண்ணிக்கிறான் என்ன பண்ணி அந்த முடிவுக்கு வந்தான்னா தங்கத்தை சோதிச்சு பார்த்தான் வலியுது நெளியுது எல்லாம் ஆகுது ஆனால் என்ன உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டேங்குது உங்கள் தங்கத்தில் எதுவுமே சேர்க்கணும்னு வச்சுக்க கையில் பிடிச்சி அமுக்குனா வளைஞ்சிரும் அதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் எதனா ஒன்று கலந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ட்டு இரும்பு துரு பிடிச்சிரும் அந்த சாரண தூண் இன்னும் துரு பிடிக்காமல் இருக்குது காரணம் என்ன என்னவோ மூலிகை போட்டு கூட சேர்த்து கொதிக்க வச்சு அந்த இரும்பை என்ன பண்ணிட்டுக்கிறான் காய்ச்சி ஊற்றிட்டான் அதனால் என்ன ஆகல இது நம்ம ஊர் இரும்பு நம்ம இந்தியாவில் கிடைக்கிற இரும்பு இருக்குதுல்ல ரொம்ப விசேஷமானதுன்ட்டு இங்கேருந்து அயன் ஓரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஜப்பானுக்கு அங்கே வந்து பிளேட் ஆக்கி எத்தனை வருவான் இங்கே நாடு என்ன செய்தது உனக்கு கேள்விகள் நீ என்ன செய்தா எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு நம்ம பாவம் அவனுக்கு எல்லாத்தையும் கனிம விலங்குலாம் விற்று இன்னும் ஒன்றே தெரியாமல் வாங்கி வச்சுன்னு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது 25 இட்லி சாப்பிட முடியும் ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க ஒரு 50 இட்லி சாப்பிடுவீங்க ஒரு 200 ஏக்கர் வச்சுக்கிறீங்க 200 இட்லி எல்லாம் 4-5 தான் இல்லை 10 முக்கி சாப்பிடுவோன்னா ஒரு 20 கொஞ்சம் பயில்வான் பக்கிரி இருந்தாக்கா என்ன பண்ணலாம் இட்லி சின்ன சுட்டு என்ன பண்ணலாம் மினி இட்லி சுட்டு சைஸை குறைச்சிட்டு 40 இட்லி சாப்பிட்டுடலாம் சில பேர்லாம் சப்பாத்தி எங்கள் வீட்டில் 4 சாப்பிடுவானுங்க போய் பார்த்தா அது சப்பாத்தியே இருக்காது அப்பளம் 4 அப்பளம் சாப்பிட்டு 4 சப்பாத்தி சாப்பிடுவான் நமக்கு பக்குன்னு நம்மளால் 3க்கு மேலே போக முடியலையே நம்ம நினச்சின்னு இருப்போம் அதனால் பார்த்தா அவங்க வீட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க அதை அப்பளம் செஞ்சுட்டு சப்பாத்தின்னுவாங்க பார்த்துக்கிறீங்களா சில பேர் பூரின்னுவாங்க சில பேர் பூரின்னுவாங்க அது பெருசாக இருக்கும் கடாயில் அவ்வளோ பெரிய கடாயை வச்சுன்னு இருப்பாங்க இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டி கொஞ்சோண்டு சாம்பார் செய்யவே தெரியாது மீறாத சாம்பார் செய்யவே இல்லை 2 நாள் தான் இருக்கும் என் பொண்ணு வந்த பேர் கொஞ்சம் உஷாராயிட்டு அதை முன்ன அதை காலி பண்ணோன்னு நினச்சினுக்கிறான் சில பேரால் முடியாது அளவில் சில பேரால் அளவு தாண்டி செய்ய முடியாது நான் யாரும் சோதிக்கலை எதுக்கு சோதிக்கலைன்னு கேட்டேன்னா யாரும் சோதிக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன் நான் பயந்துட்ட உடனே நான் என்ன பண்ணுறதுலாம் கடவுளை சோதிக்கத்தே இல்லை கடவுள் உன்னை சோதிக்கிறார் நீ கடவுளை சோதிச்சியான்னு கேட்குறேன் நான் கடவுள் நீ சோதிச்சியா அந்த வடநாட்டு கவிஞர் பேர் வந்துட்டேன் தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாங்க ரவீந்திரநாத் தாகூர் இல்லை அவரை மாதிரியே இன்னொருத்தர் இஸ்லாமியரா இருந்த கவிஞர் அவர் என்ன சொல்கிறாரு கடவுளை பார்த்து கடவுளே என்ன நல்லா வச்சுக்கோ என்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கோ இல்லைன்னா உனக்கு அசியம் யாருக்கு அசியம் நான் பசியும் பட்டினுமா வாழ்கிறேன்னா காரணம் யார் என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்கிறேன் நான் விதைச்சேன் முளைக்கலன்னா யார் தப்பு நானே முளைச்சிக்க முடியும்னா நான் போய் நெல்லாகி உள்ளே பூந்து முளைச்சிக்கலாம் என்னால் அது அப்போ அந்த சம்பிரதாய பேதத்தை என்ன பண்ணாத ஏற்படுத்தாத கடவுள் சொல்லுவார் டேய் யார் விரலுன்னா பார்ப்பேன் வீணை வாசித்தா கம்பியை கட்டிட்டு ஒரு மூங்கில் குச்சி வச்சுட்டு சத்தம் போட்டேன்னாலும் கோயின்னு சத்தம் கேட்கும் வீணையில் தான் கேட்கணும்லாம் கிடையாது ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அது மேலே தேய்ச்சா என்ன வரும் சத்தம் வரும் இன்னும் சில பேர்லாங்கிறாங்க சரக்கு கஷ்டு பல்லே மியூசிக் வாசிப்பாங்க கர்ரு பார்த்துக்கிறீங்களா ஐயோ மோசமானுங்க மியூசிக் நீங்கள் வெளியில் எடுத்துன்னு இல்லை வாயிலே தருவாங்க
சில பேர் வாயில் வாசிடும்னுங்கிறாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார், சிரிப்பு நடிகர் ஒருத்தர், ரபிதா சொன்னார், நீங்கள் சரியான நாய், பொண்ணு மாமியார் மருமலுக்கு சண்டையம்மா நாய் நிற்கிறாங்க, எப்படி இதெல்லாம் நீ சொன்ன, நீ தான் மேலே ட்ரைனிங் கொடுத்துக்கிறிய நாய் மாரி, அதை வச்சு தான் சொன்னேன் என்னாலாம். அவர் பல குரல் மன்னன் அவர், அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நாய்க்குள்ளி மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருந்துக்கிறாரு, அதை வச்சு தான் சொன்னேன்ட்டு. இது மாதிரி நம்மளே வம்பில் மாட்டிப்போம், வேறு யாரும் நம்மளை என்ன பண்ணுவோண்ணா, ஆமாம் என்னை சோதி, ஜோதி இல்லை, நீங்கள் பண்ணு ஜோதி ஜோதின்ற பொறிக்க சோதித்தல், என்னை சோதித்து பாருங்கள், நான் நல்லவன் தானான்ட்டு நீங்களே போய் நிற்பீங்க சோதி பார்த்துக்கிறீங்களா? இல்லை அவங்க சோதிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணியிருப்பீங்க, பண்ணலாமா? உங்களுக்கு உங்கள் மேலேயே சந்தேகம் வரும், பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மையெல்லாம் எங்கே வந்ததுன்னா, கடவுள் அவனை படித்தாரு என்னை படையிலன்னு நினச்சிக்கிறீங்க. கடவுள் யாரை பச்சிக்கிறாரு? உன்னை. என்னெல்லாம் கடவுள் கை விட்டார், கையின்னா தானே விடுவார், எங்கே விட்டார் கையன்னு கேட்டிங்களா நீங்கள்? ஏன்டா கையை விட்டாருன்றீங்களே, கையை எங்கே விட்டார்? கடவுள் கை விட்டாராம அப்படியா? இன்னும் சில பேர்லங்கிறாங்க, என் ஃப்ரெண்டு என்னை கை விட்டான், கேட்டுக்கிறீங்களா? அது வார்த்தைலாம் கை விட்டாங்க எங்கே கை விடுவாங்க? என்ன தெரியுமா அவங்க கை விட்டாங்க? ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணவே இல்லை நான் ஒழுங்கா. ஆனால் என்ன பண்ணிட்டேன், மனப்பாடம் பண்ணிய இப்போ நாகரிகமாக வர பேசுகிறேன், அது நான் பார்லிமெண்ட் வேர்டு வரும். ஒருத்தர் சொல்லாமா, ஒருத்தர் பார்த்து என்னை கை விட்டாருங்க, என்ன யார் என்ன உங்களை கை விட்டாங்கன்னு சொல்லலாமா? நீங்கள் கழுவி விட்டாங்கன்னு கூட சொல்ல கூட பரவாயில்ல, குளிப்பாட்டினாங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கை விட்டாருன்னா என்னவோ கர்மம் வார்த்தைங்களாம் சொல்லி என்ன பண்ணுக்கிறீங்க நீங்கள்? யாருன்னா உங்ககிட்ட போய்பட்டு கை விட்டாருன்னா ஐயோ சே இருந்தாலும் வர சத்சங்கத்தில் கை விட்டாரு, உடனே சொர்க்கம் வந்துடும் உங்கள் கையில். இப்போ சோதித்தல் அப்படின்னோடனே நீங்கள் லேப்லலாம் போய் பார்ப்பீங்க, உங்கள் ரத்தத்தை எடுத்து நல்லா இருந்தீங்க, டாக்டர்கிட்ட போனீங்க, டெஸ்ட் சோதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் டெஸ்ட்டு, ரத்தத்தை எடுத்துன்னு போய் குத்திங்க, இல்லை மூத்தத்தை எடுத்துன்னு போய் குத்திங்க, இல்லை கக்கா எடுத்துன்னு போய் குத்திங்க, பொறுப்பாக அவங்க செக் பண்ணி ரத்தத்தில் இந்த கர்மம் இவ்வளோ கர்மத்தில் இருக்குது ஒன்று நீங்கள் ஒன்று சோதிக்காத வரைக்கும் எப்படி இருந்தீங்க? சோதிக்கிறதுக்கு காரணம் என்ன? உட்காந்து இருந்தோடனே மயக்கம் வந்து, அப்படி தானே? உட்காந்து இருந்தால் மயக்கம் வருது, நான் தான் மயக்கம் வருதுன்னா டாக்டர்கிட்ட போய் அப்பப்போ மயக்கம் வருதுன்னு அவர் டாக்டர் சந்தோஷமாக குடிக்கவே மயக்கம் வருது, சந்தோஷம்டா. அந்த சாமியார் அது ஜாக் தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிற மயக்கம் வரணுன்ட்டு, அவனுக்கு அது குடிச்சாலும் மயக்கம் வர மாட்டேன்தான், உனக்கு குடிக்கவே மயக்கம் வருது, எவ்வளோ சந்தோஷம், நல்லா இருன்னு சொல்லிக்கணுமா இல்லையா? வெரி குட் பாய், நீ நல்லா அப்பப்போ மயக்கிற, அப்பப்போ உட்காந்து ஏந்துக்கோ, குடிக்க வேணாம் என்ன பண்ணுவோம், வழிகளை அப்பப்போ மயக்கம் தேருன்னு சொல்லாமல் இல்லைது. பாட்டே வர எழுதிடுறாங்க, மயக்கம் உனது தாயகம், மௌனம் உனது தாய்மொழி, கலக்கம் உனது அப்படிலாம் பாட்டு எழுதிடுவாங்க, கண்ணீர் வரைந்த ஓவியம்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. நீ எப்படி நீயும் மயக்கமாக இருக்க ஒத்துக்கல, டாக்டர் மயக்கமாக இருக்க ஒத்துக்கல, நீ ஒத்துக்காது காரணம் உங்ககிட்ட பணம் அதிகமாகிடுச்சு, அவர் ஒத்துக்காது காரணம் பணம் அவருக்கு தேவைப்படுது. நீ ஒரு பிச்சைக்கார ஏழையாக இருந்தனாக்கா மயக்கம் வந்தால் சொல்லுவா இருக்குன்னா போய் அடுத்த வேலை சோத்துக்கு இல்லை, இப்போ உட்காந்து இருந்தால் உனக்கு மயக்கம் வருது. நீ ஏன் நினச்சிப்ப சோறு இல்லாமல் மயக்கத்தில் இருக்கிறன்ட்டு, சாப்பிட்ணுன்னு நினச்சிப்ப, அப்படி தானே? சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது, டாக்டர்கிட்ட போவ. ஆனால் அங்கே இலவச முகாம் வந்தால் சும்மா இருப்ப. ஒருத்தர் இலவச முகாம் நடத்துகிறாங்க டாக்டருங்களா, என்ன பண்ணுறோம், கண்ணு நல்லா இருந்தால் கூட போய் என்ன பண்ணுறது? நிறைய பேர் இலவச முகாம் போய் கண்ணு வாங்கினது வீட்டில் வாங்கி சும்மாவே விட்டுருவாங்க. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது மேலே அக்கறை இல்லை, கவனமாக அது மேலே அக்கறை யாரும் இருக்குது இல்லை. இப்போ சோதிச்சார், ரத்தத்தெல்லாம் சோதிச்சுன்னு சொன்னாங்களே, இப்போ என்னாச்சு என் நிலமை? சோதனைக்கு உட்படுத்துறதுக்கான தகுதி என்கிட்ட இருந்தது, இல்லைன்னா என்ன இல்லை, மயக்கத்தோடவே வாழ்ந்துருப்பேன், சுகர் அதிகமாக இருக்கும், அதிகமாக செத்து போயிருக்கலாம், தெரியாது, அதிகபட்சமாக தான் என்ன நாட்களை குறைச்சிருப்பேன், அவ்வளோதான். 100 வயசில் சாக வேண்டிய நான் 40 வயசில் 50 வயசில் செத்துருப்பேன், இவ்வளோதான், நாட்கள் தான் குறைஞ்சிருக்கும். அப்படி தானே? தலை சிறந்த மருத்துவர்கிட்ட போய் முழுசுமாக நீ சிகிச்சை பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் வந்துடுவியா? அவன் நெப்போலியன் சொல்லவே சொல்லிட்டான், டேய் என் பணத்தை தலை சிறந்த டாக்டருங்க தான் என்ன பண்ணணும், கையெழுத்து வெளியே ஏன் கையில் என்ன
கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. சுற்றி நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு திருந்தவே இல்லை. நீ என்ன பண்ணுற? பணம் இது ஜாலியாக இருக்குதுன்னா போய் என்ன பண்ணேன்? ஆமாம் வந்து கொஞ்சம் ஓகே சார் டெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் இருக்குதுன்னா தமாசா பார்க்கணும். அதுவா அது 150 இது 200 இது 250 நம்பர் தானே பார்த்தீங்கன்னா ஓகே தான். நம்பர் பார்த்து பக்குன்னா இப்போது நீ ரத்த கொதிப்புக்கு போய் பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவேன். போனது ஒரு வியாதிக்கு. எங்கள் நண்பர் ஒருத்தர் அவங்க அம்மாவுக்கு முட்டி வலின்னு போய்கிறாருங்க. இவங்களுக்கு இப்போ தான் கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகுது. நீங்கள் போனது எதுக்கு? டாக்டர் சொன்னது எது? முட்டி வலிக்கு சிகிச்சை பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. கூடவே சேர்ந்து இது ஒன்று இருக்குது, டெஸ்ட் பண்ணதில் எங்களுக்கு தெரிய வருது. நான் அதை டெஸ்ட் பண்ணவே சொல்லி வீட்டுக்கு ஹாலுக்கு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறேன். 8 ரூமை பார்த்துட்டு உங்கள் பெட்ரூமில் சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறேன். ஒருத்தர் நியாயமா இது? நீ நல்லவனு வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு காபி டீ கொடுத்து ஹாலில் உட்கார வச்சு அமிச்சா பெட்ரூமில் நீங்கள் துணியை சரியாக மச்சு வைக்கலன்னு கேட்குறதுக்கு வந்து நீ ஒத்துப்ப? 2 சந்தர்ப்பம் இருக்குது. பரவாயில்ல பொறுப்பாக எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? நல்லது சொல்கிறாருன்ட்டு. எட்டி பார்த்துட்டு தப்பா இல்லையா? தப்பா ரைட்டா? புரியுது இல்லை எந்த அளவுக்கு நான் இன்னொருத்தருக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு புரியுது இல்லை. என்னை சோதிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கலாமா? நான் என்னை யார் நல்லவன் சொல்லணும்? ஏன் உங்கள் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் நல்லவன் மற்றவங்க சொல்லணும்? மனநோயோடையோட திரிறீங்க. இது ஒரு வேலையை வச்சுன்னு என்னை சோதின்ட்டு நீங்களே வர ப்ரூவ் பண்ணி காட்டுறது. பாரு நீ சொன்னால் நான் வந்துடுவேன், அதே நேரத்துக்கு நான் அப்படி இருப்பேன். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் யாருக்காக? யார் சொன்னால் உன்ன மாதிரியே? அவர் உன்னை நல்லவர்னு சொல்லணுன்றதுக்காக வேண்டி இன்னும் நான் போய் பேசுகிறேன். சாப்பிட்டேனா? சாப்பிட்டேன்ற சட்டெல்லாம் போட்டு பட்டனெல்லாம் போட்டு அப்படியே எப்பவுமே அப்படியே இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போனால் அப்படியே இருப்பேன். நீ பவுடர்லாம் பூசின்னு சென்ட்லாம் வச்சுன்னு வந்துக்கிறேன்னா யாரை ஏமாத்துறதுக்க? உண்மையிலே யார் நீ? மேக்கப் பண்ணிக்கிறாள் தானே? உண்மையில வேறு ஒன்றா அடிக்குமா அடிக்காதா? ஆளாளுக்கு ஒரு வாசனை தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் வரையும் ஒரே மாதிரி அடிக்காது. ஸ்பெஷலு நமக்கு அதுக்கு நம்ம அக்கறை ஆகிட்டோம். பிடிக்க மாட்டேங்குது நமக்கு. யார் வாசனையா? நம்ம வாசனையா? நாத்தடிதுன்றோம். நாத்தடிதுன்னா வாசனையாக இருக்குதுன்னு நீ அந்த காலத்தில். இப்போ நம்ம அதையும் காப்பி பண்ணிட்டு நாத்தடிதுன்னுக்கிறோம். நம்ம தான் புரிஞ்சுது ஓ நல்லா தான் இருக்குதுன்றாங்கன்னு. துர்நாற்றம் அடிக்குது நான் சொல்கிறான், அதையும் சொல்கிறது இல்லை. நம்ம அப்படியே நழுவிக்கினே வந்துடும் நம்ம இஷ்டத்துக்கு. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னை எடுத்துன்னு போய் யாருக்கிட்டனா சோதிக்க சொல்கிறேன். யாரை பார்த்தாலும் சோதிச்சுன்னே இருக்கிறேன். இந்த பொம்பளை நல்ல பொம்பளை இருப்பாலாம் இருக்க மாட்டாளா? ஏசிக்கே குளிர்துன்னா வயசாகிச்சோ ஏதோ குளிர்து போயிருந்துக்கிறேன் கம்முன்னு போனோம்னா இல்லை. இந்த பீஸ் எவ்வளோ தாங்கும்? இது சத்சங்கத்துக்கு வருதுன்னா இது உபதேசம் வாங்குமா? பணம்லாம் கொடுப்பாங்களா? 12 வாரம் உபதேசத்து வரியா? வந்ததா சனியம் போச்சான்னு இருக்கிறது இல்லை. யாரை பார்த்தாலும் தேடுற எதையோ. இது நல்லவரா? வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சரக்கெல்லாம் வாங்கிடுறேன். நான் வேலை செய்ய சொன்னாக்க பேசினேன். என்னன்னே தெரியல. குழந்தை இது எதையுமே பார்க்கறது இல்லை. நான் சோதிக்கிறது வேலையாகுது. பார்க்கறனா சோதிக்கிறேன்னா பார்க்குறேன்ற சாக்கில் என்ன பண்ணுங்கிறேன்? சோதி இந்த பீஸ் எவ்வளோ தாங்கும்? இப்போ என் பேச்சை பார்க்குறீங்களா, ரசிக்கிறீங்களா, சோதிக்கிறீங்களா? பிரச்சனை சார் நான் கேட்கலாம் தான் நினைக்கிறேன். கேட்டுனேங்கிறான சோதிக்குது. என்ன பண்ணுறது? சோதிக்குது. பார்க்குறேன் தான் கேட்டுன்னு தாங்கிறேன். ஆனால் கூடவே சேர்ந்து இதனால மட்டும் எப்படி இப்படி பேச முடியுது? திடீர்னு அப்படி போய் இப்படி போய் ஓடியாந்துங்கிறான். முகசுரிக்கிற மாதிரி திடீர்னு ஆகிட்டானே, கடவுளுக்கு குஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டானே, நமக்கு என்ன பண்ணுறது? அங்கேயும் நின்றுப்போம் சில பேர். இவ்வளோ நாள் நம்ம வந்து பேர் கூட எங்கே இந்த செவ்வாய்ப்பேட்டில் இறங்கிட்டு இருப்பான். அவன் ட்ரெயின் வந்து நிற்கும் அது மாதிரின்னு. அவன் செவ்வாய்ப்பேட்டில் இறங்கிட்டு நம்ம திருவள்ளூரில் திரும்பி பார்த்தா காண மாட்டான். ஏன் எங்கே இறங்கிட்டாரு? அவர் செவ்வாய்ப்பேட்டில் இறங்கிட்டாரு. என்ன இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லை. ஒரு சாமியார் சத்சங்கம் இருக்கிறாரு, உலகமே பார்த்துன்னு இருக்குது. இந்த வீடியோ எடுத்து போகிறோம். இது வரும் இவ்வளோ ஃப்ரீயாவா பேசுவாங்க ஒருத்தர்? என்ன தான் தரணும்? ஒரு நாகரிகம் வேணாவா? நாகரிகமா? அது ஜெட்டி உள்ளெல்லாம் போய் பார்க்கணும். யாரும் நாகரிகத்தை ஜெட்டி உள்ள வச்சுட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? ஐயோ என் நாகரிகம் எங்கே இருக்குதுப்பா? நம்ம அப்படியே சோதிச்சு பார்த்துக்க வேண்டியது தான். நீங்களே அப்படி தான் சமயத்தில் தனியாக போயிடாது. தனியாக சில பேர் சோதிச்சே பார்ப்பான். படம் போட்டு பார்ப்பான்.
இப்போ வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட். ஒரு 2 வாட்டி வேலை செய்யணும்னு வச்சுக்க, இது மாதிரிலாம் சோதிச்சு செய்யல. சோதிக்கிறாங்களா இல்லையா? என்ன கதை? நல்ல நாரிப்பாடை பிறந்து நல்லா கறிமீன்லாம் நல்லா சாப்பிட்டு வளர்ந்துச்சு. 20 வயசு 25 வயசு ஆகிட்டு இருக்கேன். எங்கேயோ போயிடுச்சு ஃபவுண்டேஷனுக்கு. அவன் தான் கதை முடிஞ்சிச்சு. அது கதம் தான். அல்மா ஆடை பார்த்தாக்கா பயமாக இருக்கும். ஐயோ, இப்படியே வெட்டி உச்சி சாப்பிட்டோம், இதை போயா சாப்பிட்டோம், இதுனா சுடுகாடா, இன்னும் சொந்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும். சோதிச்சு பார்த்தா ஒன்றுத்துக்கும் உதவாது. சோதனையை பங்கு வச்சா என்ன இல்லை, சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. நல்லா சோதிச்சு பாரு, ஒன்றுமே இல்லை. காலி பெருகாய டப்பா. ஒன்றுமே இல்லாத கதைக்கடா இதெல்லாம் பண்ணிக்கிறீங்கன்னா. ஆமாம், ஒன்றுமே இல்லை. எங்கடாண்ணா அந்த ராஜா எங்கடா பட்டுனுக்கிறாரு. போய் பார்த்தா காணோம், மண்ணு சாப்பிட்டுக்குது. மண்ணு சாப்பிட்ற ராஜா மண்ணு ஆண்டாராமா. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் இறுதியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் ஏற்க மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும். சொல்ற நீ செய்வே அது மாதிரியே போதும் நிறுத்தினியா? நீ தான் இவ்வளோ பணம் எடுத்துக்கிற படம் எடுத்துக்கிற, அங்கே போய் அம்பானி போய் டான்ஸ் ஆடுற வேஷ்டி கட்டிக்கிற அறிவு வேண்டாம். திட்ட மாட்டோமா? யாரடா திட்டுற? யாரோ ஒருத்தர் திட்டுறேன், யார் என்ன திட்டுறேன்? என் இஷ்டம் பைத்தி முடிச்சிச்சியா திட்டுவேன் என்ன? ஒரே சோதனையாகுது இல்லை? சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்லை. இப்போ எதுடா சோதிக்கிறாங்கன்னு கேட்டேன்னா, யாருக்குன்னா போய் அழணும். கடவுள் யார் சோதிக்கிறாரு? கடவுள் ஒரு பாட்டு வர எழுதுவார், அவர் ஒரு பாட்டு எழுது, கண்ணிலே நீர் எதற்கு அம்மால காலமெல்லாம். அம்மா இல்லைன்னா அம்மா இல்லையான்னு கேட்டேங்க. அம்மா இல்லாத யாருன்னா தாய் இல்லாம அப்படி பாடினா ஒத்துப்பீங்க தானே? அம்மா இல்லைன்னு பாடக்கூடாது. அம்மால அப்படின்னு பாடினா வச்சு கோவம் வந்துடும். தாய் இல்லாமல் நான் இல்லை பாடினா சந்தோஷமா இருக்கும். அம்மா இல்லாமல் யாருன்னா இல்லைன்னு சொன்னாக்க கோவம் வருமா வராதா? அம்மாவில் யாரும் இல்லை அப்படின்னா சொல்ல முடியும். அம்மா இல்லை யாரும் இல்லை, அம்மா இல்லை யாரும் இல்லை தானே? யோ தலைப்புண்ண சோதிச்சு பார்க்குறேன். நான் அவ்வளோ ஒரு சீரியஸாக பேசினேன், சிரிச்சிங்களா? அம்மா இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு உங்கள் கதை? கொஞ்சம் அப்பப்போ பள்ளியும் பார்த்துக்கணும். நான் இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பீங்க, புரியுதா? அப்போ பேசும்போது நான் சோதிச்சு பார்த்துக்கிறேன், டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுறேன், நான் டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதே வேலையாச்சு. எதனால்? ஏன் செக் பண்ணுறேன்? ஏன் சோதிக்கிறேன்? எப்போ சோதிப்போம்? சந்தேகம் வந்தா. நம்பிக்கை போயிடுச்சேன்னா ரெண்டும் ஒன்று தான். எப்போ சோதிப்போம்? ஏன் சோதிக்கிறோம்? கடவுள் இருக்குதா இல்லையான்னு காலத்துக்கும் சோதிக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு மதத்தையும் தீர்மானத்துக்கே வராது மாதிரி. தாத்தாங்கெல்லாம் தீர்மானத்துக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. திருவள்ளுவர் தெளிவாக வந்துட்டார், கடவுள் இருக்குதுரா, கடவுள் இல்லாமல் ஒன்று இங்கே இல்லை. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் தான் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் தெளிவாக சொல்லிட்டு கடவுள் இருக்குதுன்னு ஒரு முடிவு கொண்டாங்க. இன்னும் கூட சோதிச்சுங்கிறீ, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் சோதிக்கிற? ஏன்னா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமா பின்னாடி சொன்னாங்க பத்தியா, அதுங்களில் தான் பிரச்சனை. உன்னை ஏழையாகவும், உன்னை பணக்காரனாகவும், உன்னை ஜாதியாகவும், உன்னை இதுவாகவும், முட்டாளாகவும், அறிவாளியாகவும் யார் தான் படிச்சுதே? பிறகும்போது யாருன்னா அறிவாளியாக பிறந்தாங்க? ஐசக் நியூட்டன் பிறகும்போது நான் தான் ஐசக் நியூட்டன் வரேன், இது மாதிரி பல்பு லைட்டெல்லாம் கண்டுபிடிக்க போனேன். முன்னாடி ஒரு லெட்டர்லாம் அமைச்சிட்டு தந்தியெல்லாம் வச்சுட்டு வந்தாரா? வந்தார் பார்த்தாரு, ஏதோ புரிஞ்சிச்சு, செஞ்சுட்டு போயிட்டார். அப்படி தானே? புரியலன்னா என்ன பண்ணியிருப்பாரு? செஞ்சிருக்க மாட்டார். அவனுக்கு என்ன புரியுதா தானே? இதையும் நம்ம தாத்தா சொல்லிட்டு போயிடாரு, வெள்ளத்தனை இது மலை நீட்ட மாந்தர்த்தம். அப்போ உள்ளம் தெளிவாக இருந்து அவர் சிந்திச்சு அவர் வாழணும்னு நினச்சாருன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு போகிறார் ஒருத்தர். அவருக்கு ஏதோ ஒரு புரிஞ்சுதானே அதை சொல்லிட்டு போகிறாரு, அதை கொடுத்துட்டும் போகிறாரு. நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன்னா வந்தார். அவர் வந்தார், வாழ்ந்தார், கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. அதனால் என்ன பண்ணுறாரு? அவர்
கொடுக்குறாரு. நீ வந்து நீ வாழ்ந்துங்கிற, உன்னால் கொடுக்க முடிஞ்சதை கொடுத்துனுக்கிற, அதானே? என்னவோ ஒரு வேலை கற்றுக்கிற, அதை நீ செய்கிற. செருப்பு தைக்கிற, இல்லை முடி வெட்டுற, இல்லை கக்கூஸ் கழுவுற, இல்லை சாலை அமைக்கிற. இதெல்லாம் கேவலமான வேலைன்னு உனக்கு ஒருத்தன் சொன்னால் அதையும் ஒத்துக்கின. யார் தப்பு? யார் தப்பியா? ஆலயம் செய்தோ அங்கு அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே, இதில் அதிசயம் இல்லை, இதில் அதிசயம் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை டோன்ட் டச்சி, நிழலை பார்த்து பூமி சொன்னது டோன்ட் டச்சி. ஏண்டா உனக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்து எனக்கு ஒரு ஆலயம் கட்டிடணுமா இல்லையா? உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்த நான் ஒரு வீடு கட்டிடணுமா இல்லையா? உனக்கு ஒரு புரோக்கர் வேலை செஞ்சு பொண்ணு கட்டினவன் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணுமா இல்லையா? என்ன அது பிரச்சனை? என்ன உனக்கு தேவைப்படல அதனால கல்யாணம் பண்ணிடலாம், யார் பிரச்சனை? இது நீ ஒரு ஆலயம் கட்டி வேணா யாருன்னா சொன்னாங்களா? அவனுக்கு அவ்வளோ பெருசாக கட்டி கொடு, பாவம். நான் சொல்லிட்டு அவன் கழுது மலையோ குதிரை மலையோ போகிறான். நந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒன்று கட்டிக்க வேண்டியது தானே. வீடு என்ன தான் நம்ம ஆயா அதை விட கிங்கு. டேய் உன் உடம்பே ஆலயம், எங்கடா போய் தேர்னுக்கிறேன்ட்டா. உன் உடம்பு ஆலயம் நம்பால் சிவாகமத்தில் சொல்லிட்டு போகிறேன். நான் எதை புரிந்து கொள்ளவில்லைன்னா, நான் சோதித்து என்ன புரிஞ்சுனா என் பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, யாரை பார்த்தாலும் சோதின்னு கற்று கொடுத்துட்டாங்க. அவர் வராரு பாரு, அவர் மாமான்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், நான் அவர் மாமாண்ணேன், இவர் சித்தப்பான்னாங்க. 2 பேரும் மீசை வச்சுக்கிறானுங்க, 2 பேரும் 40 வயசில் இருக்கிறானுங்க. ஒருத்தன் வந்தால் என்ன சொன்னாங்க, இன்னொருத்தன் வந்தவொடனே கேள்வி வந்துச்சு. சொன்னாங்க, எனக்கு புரியல. வயசு 5, எனக்கு என்ன அவளை இல்லை என்னவோ சொன்னாங்க. சரி என்ன பண்ணேன் நான், மாமா சித்தப்பா மாமா சித்தப்பா. ஒரு 8 லேசாக புரிகிற மாதிரி இருக்குது. அத்தை வீட்டுக்கார் மாமான்ட்டு. அத்தனை யாருன்னு மட்டும் புரியல. ஒரு 10-12 வயசில் தெளிவாயிடுச்சு. அம்மா அப்பா கூட பிறந்தவங்கலாம் பொம்பளையாக இருந்தால் அத்தை, ஆம்பளையாக இருந்தால் உடனே ஒருத்தன் பழமொழி சொல்லிட்டான், சித்தப்பாவுக்கு மீசை பண்ணிச்சா, மீசை எடுத்துட்டா. இப்போ சித்தப்பாவை அத்தனை கூப்பிடணும் என்ன பண்ணேன் நான். எனக்கு சித்தப்பா புரியல, அத்தை தான் ஓட என்ன பண்ணேன் நான். வாங்க சித்தப்பாட்டு என்ன பண்ணினேன் நான். இப்போ என்ன சொல்ல பார்க்குறான், பண்ண பிள்ளைகிட்ட போய் விசாராகணும் முடியுது. ஏன் இஷ்டம் இப்போ நான் உடனே வாக்கினா மாற்றினா சோதிச்சே இல்லையா? தெளிவாய்க்கிறேன். மீசை எடுத்துட்டா சித்தப்பாவா? எனக்கு புரியுது, ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஆம்பளை பொம்பளைன்னு நான் எல்லாரையும் ஆம்பளை பொம்பளைன்னு நினச்சிருந்தேன். அம்மா படிக்க 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 தெரிஞ்சால் நிறைய க்ளீன் பண்ணுற சின்ட்ரோம், அந்த சின்ட்ரோம் இந்த சின்ட்ரோம் நிறைய சொல்லிட்டானுங்க. இப்போ யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுத்தாது. இதுக்கு வெரைட்டிஸில் எது ஸ்ட்ரைட்டாக ஓரியண்ட்டாக ஆப்போசிட்டாக என்னென்னோ சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. லெஸ்ஸு ஹோமியோ இன்னொன்னோ சொல்கிறானுங்க. நான் எல்லாரையும் ஆம்பளை பொம்பளை மட்டும் நினச்சிருந்தேன். 2 தான் இருக்குது போல், இது 2 இல்லைன்னா 3வது ஒன்று இருக்குது போலன்னு நினச்சிருந்தேன்யா. LGBT என்னென்னோ சொல்கிறானுங்க. இப்போ ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் நீங்கள் எல்லாம் ஜியா பியா டியா. வெளிநாட்டுங்களெல்லாம் ஃபார்மில் அதெல்லாம் போடணுமா? நீங்கள் போய் நேராக ஹோட்டலுக்கு வந்துடுவியா? யாருன்னு சொல்லியாண்ணா? நம்ம செக்ஷன் போட்டால் மேலு ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. பார்த்துக்கிறீங்களா? டிரான்ஸ்ஜெண்டர் இப்போ சேர்த்துக்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்லாம் சேர்த்தா பத்தாது, இன்னும் 4-5 சேர்க்கணும். ஆமாம். இப்போ சோதிக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு எனக்கு? யாரை பார்த்தாலும் சித்தப்பா மாமாலாம் ஒரு தீர்மானத்துக்கே வர முடியாத மாதிரி கடைசி வரைக்கும் அத்தைக்கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு தெரியவே இல்லை. அவன் அத்தை பொண்ணுன்னா அத்தை மடி மெத்தை ஏடி ஆடி விளையாடவா. அத்தைக்கிட்ட எப்படி நடந்துக்குது? புக்கு பார்த்தேன், அத்தைக்கிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு போனேன். நானே என் அத்தைக்கிட்ட போனேன், சமால்னு ஒரு அடி ஆச்சு. அதுலேருந்து சுருங்கணி இதெல்லாம் சுருங்கிச்சு. ஆமாம், நான் எந்த அத்தைக்கிட்டே போனாலும், ஆனால் அவன் சொல்கிறான் அத்தை எங்கள் அத்தை வேறடான்றான். உங்கள் அத்தை சொத்தை எங்கள் அத்தை அத்தை. நான் சோதிச்சு பார்த்தா சொந்தம் இல்லை. டேய் நான் அப்புறம் எப்படி தான் சோதிக்கிறதுன்னா, அது என்ன இருக்குதோ அதான் இருக்கும். நான் சோதித்தாக்கிட்ட என்ன தான் இருக்கும். அது தங்கம் எப்பவுமே என்ன தான் தங்கம் தான், வெள்ளி எப்பவுமே வெள்ளி தான், இரும்பு எப்பவுமே இரும்பு தான். வேல்யூ பண்ணி பார்க்குறேன் நான். இது விசேஷம் இது விசேஷம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தங்கம் வந்தா எடுத்துக்கிறேன், இரும்பு வந்தா எடுத்துக்கல. ஒரு 100 கிரகத்துக்கு போகிறேன். இப்போ தங்கம் அங்கே இரும்பு தான் விசேஷம்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு எப்பவுமே புரியுது இல்லை, இரும்பும் தேவைப்படுன்ட்டு. நான் 2மே எடுக்கலாம், எடுக்கிறதில்ல. 2மே இருக்குதுன்னு விட்டுடலாம் பண்ணுறதில்ல. எனக்கு என்ன பண்ணுறேன், இதை எடு இதை எடுக்கக்கூடாதுன்ட்டு.
இப்போ எதை பார்த்தாலும் எது எனக்கு வேணும் எது எனக்கு வேணாம், இதுதான் என் கேள்வியே. வருமா ஒத்து வராதா, கோவா நோ கோவா, ஃபீலர் கேஜ் போட்டு பார்க்குறோம் ஒருத்தரையும். ஆமாம் இதால் சரியாக வருவானா நல்லவங்க தானா. கட்சி வரைக்கும் என் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு. இப்போ இந்த கடவுள் என்ன இங்கே இந்த மாதிரி நான் சோதித்து வாழ்றதுக்கு கடவுள் நேற்றுக்கு எனக்கு கருமா புரியுதா. இந்த சோதனையிலேருந்து விடு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கடவுளை ஒத்துனா சோதிக்கவே வேணாம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் நேசிச்சிட்டீங்க. நீங்கள் கடவுளால் ஆனதுன்னு புரிஞ்சிச்சு, இந்த உலகம் கடவுளால் ஆனதுன்னு புரிஞ்சிச்சு, இங்கே இருக்கிறதெல்லாம் கடவுளால் ஆனதுன்ட்டு. உன்னை பார்த்தா உனக்கு ஒத்துக்கிறது தோணுது இல்லை, இந்த தோன்றதுக்கு உன் செயலா இல்லையா இல்லை அவங்க கையிலையா. எவ்வளோ நடிக்கிறான் பற்றியானுவாங்க. நல்ல மரியாதையாக பேசுகிறேன்னு வச்சுங்க, உன்னை என்ன பண்ணிடலாம், உன்னை நல்லா நடிக்கிறான்னு கூட சொல்லிடலாம். தான் நீங்கள் உண்மையாக பேசுவீங்க, ஆனால் அவங்க என்ன நினைக்கலாம், நீங்கள் கோபமாக பேசுகிற மாதிரி தெரியும், உண்மையாக பேசுவீங்க. நான் வந்தேன் போனேன் நல்லா பேசுவீங்க, ஒருமையிலே பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உரிமையாக எப்படி மட்டமாக பேசுகிறானோ நினச்சிக்கலாம். அவங்க நினப்பில் இருக்குதா உங்கள் கையில் இருக்குதா, யாரோட நினப்பில் இருக்குது, எதிராளி கையில் இருக்குது. அவங்க கையில் தான் இருக்குது. உன்னை பற்றின அபிப்பிராயத்தை எதிராளி தோண வைக்க முடியுமா, அவனுக்கு தோணணுமா. இந்த இடம் புரிஞ்சிச்சானா நான் நிம்மதியாகிடுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்னதான் ஊந்து உண்மையை சொன்னாலும் கூட அவனுக்கு புரிஞ்சாதான் அதாச்சு, இல்லைன்னா இல்லை தான் வெள்ளத்தானே இது தான் அவனுக்கு புரிஞ்சாதான் ஆச்சு. இல்லைன்னா இங்கேயே நின்றுப்பான், செவ்வாய்ப்பேட்டிலே இறங்கிட்டு இருப்பான். புரிஞ்சிச்சா, திரும்ப அந்த வார்த்தையை சொல்ல வேணான்னு செவ்வாய்ப்பேட்டேன்னு. உனக்கு செவ்வாய்ப்பேட்டைன்னா திரும்ப போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னா செவ்வாய்ப்பேட்டைன்னு புரிஞ்சிடும். இருந்தாலும் எதை செவ்வாய்ப்பேட்டைன்றாரு அப்படின்னு. ஆமாங்க செவ்வாய்ப்பேட்டை புரியலையா. ஆமாம் அந்த வாய் செவப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு டெஃபினேஷன் அவரை கொடுக்குறான் பாருங்க. பேர் சாதாரணமாக சொன்னான்னு பார்த்தா செவ்வாய்ப்பேட்டைக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்குதா. ஆமாம் ராணிப்பேட்டை செவ்வாய்ப்பேட்டை பேட்டை ரேப்பு. ஏன் ராணிப்பேட்டைக்கு ஆப்போசிட் பேட்டை இது செவ்வாய்ப்பேட்டை பேட்டை ரேப். இப்போ சோதனை இனத்துலன்னா செவ்வாய்ப்பேட்டையில் நிற்குதுன்னு. ஒரு திருவள்ளூர் வரைக்கும் இட்டு வந்து ஏன் திரும்ப செவ்வாய்ப்பேட்டை போகிற வழியில் தேர்லாம் இருக்குது பார்த்துன்னு போகலான்னு தான். அப்போது எல்லாமே எதிராளி அவன் மனசுக்குள்ளே இருக்குதுறான்னா அவன் என்ன வேணா நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எப்படி இருக்கணும், யாருக்கு நேர்மையாக இருக்கணும், நான் யாருக்கு உண்மையாக இருக்கணும், நான் அவனுக்கு உண்மையாக இருந்தால் அவன் இஷ்டம் என்ன வேணா நினச்சிப்பான். இப்போது நான் உண்மையாக சொல்கிறேன், மரணமோ இல்லை துக்கமோ சும்மாங்க டெம்பரவரி அது துக்கப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க, உனக்கு பிரச்சனை வந்தான்னு கேட்டேன் நான் என்ன பண்ணுறது, பக்குனா இதாக இல்லை. உன் பழடி போனான் போது நம்மனா என்ன, உன் பழடி விட்டு ஓட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறது, நான் தெளிவாகவே சொல்கிறேன். நீ அவங்களுக்கு புள்ள குத்தியாமல் உங்களுக்கு குத்தி ஏன்டா நான் தான் எல்லாருக்கும் புழு குடும்பம் தெரியும், உன் பொண்ணாடி வந்து கொடுக்க வேண்டியதுனால புள்ள குத்துருப்பேன் நான் சொன்னவொன்னு கம்மன் ஆகிட்டான். அவன் என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துக்கிறான். ஐயா வந்து இது மாதிரி அவங்களுக்கு புள்ள குத்துட்டாருன்ட்டு. இவனுக்கு புள்ளையில் என்ன பண்ணான் டக்குன்னு அதை விட்டு என்கிட்டே வந்து கேட்குறான். இது மாதிரி நீ அவங்களுக்கு இதுதான் உனக்கு புரிஞ்சிச்சு, நீ எதனா டக்குன்னு செய்யத்தானே ஒன்று நீ தான் நல்லவனாரா. நீங்க வாழ்க்கை உனக்கு சோதிச்சு என்ன புரிஞ்சுக்கின, வாழ்க்கை சோதிச்ச என்ன புரிஞ்சுக்கின, அத்தை மாமான்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா, அதெல்லாம் புரிஞ்சிச்சு தானே, சொந்தங்கள்லாம் இது ஏன் அத்தை இது ஏன் மாமான்லாம் உனக்கு புரிஞ்சிச்சு தானே, கடவுள் புரிஞ்சிச்சா, நீ எதுக்கு வந்தேன்னு புரிஞ்சிச்சா, புரிஞ்சிச்சானா சோதனையா பண்ணு சும்மா எப்போ சோதனைக்கு முடிவு வரும், பார்த்த கண்டுபிடி எடுக்கணும் திறமை வந்துச்சுன்னா தங்கம் தானே அது, புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண மாட்டேன் சும்மா சோதிச்சு நிற்பியா, நீ போட்டு எடுத்து தங்கன்னு புரிஞ்சிச்சு. சில பேர் பூட்டின விட்ட 10 வாட்டினா திரும்ப போய் ஈத்து நிற்பான், கீழே வந்துட்டு சைக்கிள் வண்டியை தள்ளி ஸ்டாண்டு போட்டு திரும்ப போய் பார்த்து ஒரு வாட்டி ஈத்துட்டு திரும்ப வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டின்னு போய் திரும்ப 2 கிலோமீட்டர் போய் திரும்ப வண்டி கச்சேரி சோதிச்சதை பூட்டதுக்கு அது கூட்டிலே உட்காந்துருக்கலாம்ல, செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த மாதிரி லூசு மாதிரி பூட்டிட்டு திரும்ப போய் பார்த்துக்கிறேன் எதுக்கு பூட்டினேன், அது திறந்தனா விட்டுடலாம்ல. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, வாழ்க்கையே இதுதான். திறந்து நீ பூட்டினாலும் திறந்தாலும் திருட என்ன பண்ணுவான், பூட்டு மேட்ரா அவனுக்கு, திருடனுக்கு பூட்டு ஒரு மேட்ராயா, என்ன பண்ணுவான் ஒரு தட்டினா வாஞ்சிக்கு போகுது, இன்னும் அல்லு கட்ட முடியாதா, என்ன கதவு வச்சிட முடியாதா, கதவு விட விசேஷமான நீயே சாதி தொலைச்சிட்டு என்ன பண்ணுவ, யாரோ திருடுறதெல்லாம் விடு, நீயே என்ன பண்ண இங்கே வச்சு அங்கே வச்சுன்னு எங்கேயும் சொல்லிட்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, உன் நிலமை என்ன. இது புரிஞ்சிச்சு என்ன, வீட்டு மேலே பூட்டு மேலே என்ன இல்லை உனக்கு,
அக்கறை இல்லை. சம்பவம் எது வேணால் நடக்கலான்னு உனக்கு புரிஞ்சிச்சானா, எல்லா சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா, எல்லாம் எதிராளிகிட்ட தான் இருக்குது, என்னை பற்றின முடிவுனா எடுத்துன்னு உனக்கு புரிஞ்சிச்சானா, எது எனக்கு கிடைக்குமோ அதான் எனக்கு கிடைக்கணும் எனக்கு புரிஞ்சிச்சானா செயல்படாமல் விட்டுருவேன். அது ஒன்று தப்பு இருக்குது. நான் இந்த இடத்துல தான் சொல்கிறேன், செயல்பட்டுனே என்ன பிரச்சனை, அதைத்தான் மகாபத்தில் சொல்கிறாங்க. கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காது. நீ பாட்டு செயல்பட்டுனே இருன்றான். இவன் நான் நினச்சினான்னா, நீ பாட்டு ஜெராக்ஸ் எடுத்து கூட நான் காசு தர மாட்டேன்ட்டு போயிடுறேன். நீ தான் ஒட்டி வச்சுக்கிறல்ல, கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காது. கர்மத்தை செஞ்சல பலனை எதிர்பார்க்காதுன்னா அது நியாயமா? இது பணம் கொடுக்குறதும் கர்மம் தான். இது மாதிரி போகிறவங்களெல்லாம் கிட்னி கட்டி பண்ணிட்டு ஒரு ஊசி போட்டு மாய்க்கு வச்சுட்டு கிட்னி கட்டி அமிச்சு என்ன பண்ணுவான்? ஜெராக்ஸுக்கு ₹1 கொடுத்துருந்தா கம்முன்னு போயிடலாமா இல்லையா? ஏன் கர்மம் என்ன? இது மாதிரி காசு கொடுக்காம போகிறவனுக்காக தான் ஒட்டி வச்சுக்கிறேன். அவன் 4 அடி தட்டி போயிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த ₹500 பேங்க்கில் போடுவானுங்க, கீழே ₹2 லட்சம் டெபாசிட்லேருந்து எடுத்துருப்பான். இந்த ₹500 உங்களுக்கு தான் சார்னுவாங்க. எந்த தாங்க தம்பி தேங்க்ஸ்ன்னு எடுப்பார், பெட்டி எடுத்துன்னு போயிடுவான். எது எந்துன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா அது மேலே மட்டும்தான் நான் அக்கறையாக இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் ஏன் யாரையெல்லாம் சோதிக்கணும்? கணவன் மனைவியை, மனைவி கணவனை, அண்ணன் தம்பியை, மாமன் மச்சால சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்ட்னருங்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சோதிக்க வேணாம்? நீ இன்னும் சோதிச்சாலும் அது என்ன தான்? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. ஒரு மனம் தெளிவாயிடுச்சு, ஒரு குறையும் இருக்காது. உன்னை யாருன்னா குறை சொன்னால் அது அவங்க பிரச்சனை, உனக்கு என்ன? நீ எதுக்காக பேசுகிற? நல்லா இருக்கணும்னு பேசுகிற. உனக்கு எதோ சோதிச்சு வந்தாலும் என்ன? அது சோதனையாக வருது. சோதனை வந்தால் தங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இரும்பு வந்தால் தான் ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயம் இருக்கும். உனக்கு எப்போ பயம் வருது? உனக்கு சரியாக புரிய வைக்காமையே உன்னை பயத்தோடவே இருக்க வச்சதுனால என்ன நினச்சிங்கிற? இல்லை, எனக்கு சரியாக புரிஞ்சிச்சு, என்னால் ஆனது எதுவும் இல்லை, எல்லாம் கடவுள் சித்தம்தான். நான் வாழ வந்துக்கிறேன், வாழணும். என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும்தான் டார்கெட். என்னுடைய டார்கெட்னா நான் எப்போதும் என்னை எப்படி வச்சுக்கணும்? நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், உற்சாகமாக வச்சுக்கணும். நான் மகிழ்ச்சியும் உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான் உங்கள் வேலை. உங்கள் வேலை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் நீ ஏன் வேலைக்கு போகிற? சில பேர் வேலைக்கு போகிறதுக்காகவே பிறந்த மாதிரி இருப்பான். ஆக்சிஜன் டைஸ் எடுத்துகிட்டு இருப்பான், ஆவி போயிட்டுருக்கோம் வேலைக்கு. அங்கே போய் எங்கள் மிஷினில் வேலை செய்யணும்னு விற்று அவனை கையில் வர விட்டுருவான். அவன் அங்கே ஒரு மந்திரம் தாயத்தெல்லாம் கட்டி நம்மள வர திட்டுவாங்க. அவன் பேயெல்லாம் யாருன்னு வச்சுக்கிறீங்க? இந்த அரைகுறையாக செத்து போகிறவங்களாம் பேயை சித்துன்னு வைப்பான். மோகினினா யாருன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாத பொம்மையெல்லாம் யார் ஆகிடுவாங்களா? முனீஸ்வரன்லாம் யார்? எப்போ பார்த்தாலும் வெறி கொண்டு வந்துக்கிறான். செவ்வாய்ப்பேட்டைக்கெல்லாம் மோகினா ஆகிடும், முனீஸ்வரன் ஆகிடும். ராணிப்பேட்டைங்கெல்லாம் மோகினி ஆகிடும். 2 பேட்டையும் சேர்த்து வச்சு டான்ஸ் ஆடிச்சானா மோகினி ஆகாது, முனீஸ்வரனும். நான் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டேன்னா நான் ஏன் சோதிக்கணும்? நான் ஏன் சோதிக்கணும்? நான் பூட்டிட்டேன், அவ்வளோதான். என் வேலை நான் பூட்டிட்டேன், அவ்வளோதான். உடைக்கலாம், திறக்கலாம், இல்லை நானே சாவியை மறந்துடலாம், என்ன வேணால் நடக்கலாம். நான் பூட்டிட்டேன்னு முடிச்சிட்டேன்னா நான் என்ன ஆகிட்டேன்? நிம்மதியாக இருப்பேன். இல்லைன்னா அப்போ என் செயலை நான் குறை வைக்கிறேன். என் செயலை நான் என்ன பண்ணுறேன்? குறை வைக்கிறேன். நீ சோதிக்கிறது எதுக்காக மட்டும்தான் இருக்கணும்னா உன் செயலை நீ சரியாக செய்யறியான்றதுல மட்டும்தான் நீ கவனமாக இருக்கணும். இப்போது உன் செயலை சரியில்லைன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் வரும். நல்லா சாப்பிட்டு இருப்பேன், கொஞ்சம் தள்ளி உட்காரணும். எதுக்குடா? எதுக்கு? கரோடு நாத்தடிக்குது. கரோடு நாத்தடிக்கும்னு உனக்கு தெரியுது. அங்கே உனக்கு தெரிஞ்சுதா இல்லையா? இவ்வளோ கிட்ட வந்துட்டு தள்ளி உட்காருன்ற நீ என்ன பண்ணிடணும்? வக்கில்ல உனக்கு என்னன்னா உனக்கு குற்ற உணர்வு வைக்கிறான். கரோடு சாப்பிட்ற தப்புன்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டே நீ? இப்போ சாமியார்னா யார்? சைவம் சாப்பிட்ற. அப்போ அம்மன் கோயிலெலாம் மாடு வெட்டுறவங்களாம் ஆன்மீகவாதிங்க கிடையாது, அப்படித்தானே? ஏன்டா கண்ணப்ப நாயனார் என்ன ஒன்றுத்து உதவாத கஷ்டமானோம். ஏன்னா அங்கே திரும்பி எழுதினீங்க அந்த புக்கை? அங்கே ஏன் வச்சிங்க? அந்த வர கறியை திரும்பி ஊட்டிக்கிறான். அது எச்ச சோறு. கடவுள் ஒரு எச்ச சோறு நீரானுங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்படின்னா என்ன இல்லை இங்கே? உன் புனிதத்தை யார் கெத்தா? உன் புனிதத்தை நீ கெத்தியா யாருன்னா கெடுத்தாங்களா? ஏன் சோதிச்ச உன் புனிதத்தை? நீ தானே ஏன் சோதிச்ச? அசிங்கமாக்குறதுன்னு யார் சொன்னா உன்னை? நீ தப்புன்னு யார் சொன்னது? நீ சொன்னே மற்றவங்க சொன்னாங்களா? மற்றவங்க சொன்ன ஒத்துக்குந்து நீ ஏன் அவங்களா? ஒத்துக்குந்து யாருக்கிட்ட? முடிவு யாருது? வாழ்க்கையை இழந்தது யாரு? நான் துக்கமாக இருப்பேன்னு முடிவு பண்ணது யாரு? துக்கமாக இருக்க யாரோ சொன்னால் ஏன் துக்கமாக இருப்ப? இது யாரோ சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அதனால தான் நீ துக்கமாக இருக்கிற. துர்பான சேர்த்துட வேண்டியது தானே?
உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன் இருக்கிற சேர்த்துரு. துக்கமாகவே இருந்துன்னு அடுத்தவங்களையும் துக்கப்படுத்தோன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணுற நீ? இப்போ வயிறு ஒட்டி போய் 6000 பாட்டு எழுதி என்ன துக்கப்படலான்ற காட்ட யாருக்கிட்ட? கெட் அவுட்டு. புரியுதா நான் சொன்னேன்? யார் உன் மண்டைக்கு எடுத்து வந்து வச்சுக்கிந்த? யாரை ஏமாத்துற? ஏன் ஏமாறுற? கடவுள் உன்னை ஏமாற சொன்னாரா? கடவுள் புரிஞ்சிச்சா உனக்கு? கடவுள் இல்லாத இடம் உண்டான்னா? பார்க்குற இடத்துலலாம் நீக்கமில்லாத ஒரு கடவுளை நீ எப்படி விலகி வச்சிருக்க முடியும்? அது எனக்குள்ளே இல்லையா என்ன? எனக்குள்ளே இருக்குதுன்னா எனக்கு ஒன்று வாய்ப்பு தரலையா என்ன? நான் தான் என்ன பண்ணுறேன், அந்த வாய்ப்பை இழக்கிறேன். நான் தான் என்ன அவமானப்படுத்துறேன். என் இயலாமை என்னால் ஒத்துக்க முடியல. ரொம்ப சாதாரணமாக ஒத்துக்க. என்ன பிரச்சனை? ஆமாங்க, என்னால் அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு கேள. என்ன இப்போ அவங்ககிட்ட போய் நீ நல்லவன் பேர் எடுக்க பார்க்குறியா? தானே உன் தப்பு. உன் தப்பு எங்க? நானும் அவங்கள மாதிரி தான், அவா மாதிரி தான் நானும் புனிதமானவன். அவா புனிதமானவன் யார் சொன்ன? அக்கல் தூக்கி பாடுறா செவ்வாப்பேட்டை இல்லை, அக்கலை தூக்கி பாரு. அங்கே என்ன தான் இருக்கான்? அப்புறமா என்ன எல்லோரும் கைட்டில் என்ன தான் இருக்காங்க? செவ்வாப்பேட்டை எல்லாருக்கும் செவ்வாப்பேட்டை தான். ராணிப்பேட்டை செவ்வாப்பேட்டை. சோதிச்சு பார்த்து என்ன புரிஞ்சுக்க போகிற? அது வேலை செய்கிற விதத்தில் மாறி போகுது. இந்த எல்ஜிபிடி மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். உனக்கு தேவையானது ஏன், தேவையில்லாதெல்லாம் ஏன் சோதிச்சேன்னு கேட்குறேன் நான். மற்றதெல்லாம் ஏன் சோதித்து? யாரை சோதிச்சிருக்கணும்? நீ முதல்ல உன்னை சோதிச்சிரு. நான் யார்? சராசரி ஒரு ஜீவிதம் தான். நாடு, ஆடு, மாடு, கோழி, குதிரை மாதிரி நான் ஒரு மனித ஜீவிதம், அவ்வளோதான். இதுக்கு பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. ஏன் எல்லாத்துக்கும் அடையாளம் வச்சு கூப்பிட்ற மாதிரி நம்ம நாய்க்கே என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? ராபர்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ராபர்ட்டுக்கு லக்ஷ்மின்னு வச்சு நம்ம நாய்களுக்கெல்லாம் ராமர் இது மாதிரிலாம் பேர் வைக்க மாட்டேன். ஏன் முருகர்னா பேர் வைக்க மாட்டேன். அந்த வீட்டில் நான் முருகர் நாய் இருக்கும். இந்து வீட்டில் இருக்காது முருகர் நாய். ஏன் நாய்க்கு முருகன் பேர் வைப்பான்? ஏன் இந்துக்கு சொல்லி வச்சுட்டாங்க பைரவர்னு வையின்ட்டு. பைரவ், பைரா, பைரி, பைர் இப்படிலாம் பேர் வச்சுப்பான். ஏன் முருகா, கந்தா, வேலா நாய் இருக்கான். ஏன் வைக்க மாட்டான்? சாமி அவமானப்படுத்துறான். அப்படியா? பேர் வச்சு அவமானமாயிடும் சாமிக்கு. அப்போ அது சாமியாக இருக்க முடியும்? பேர்லேயே அவமானப்படணும், அது சாமியா? இது என்னவோ கர்மம். விடுங்க, இதெல்லாம் உன்னை நீயே உன்னை புரிஞ்சினா இந்த சோதனையிலேருந்து என்ன ஆகிடுவேன்? யாருன்னா உன்னை சோதிக்கணும்னு நினைக்கக்கூடாது, யாரையும் நீ சோதிக்கக்கூடாது. எப்போ அது மாதிரி அந்த முடிவுக்கு வருவேன்? உனக்கு புரிஞ்சிச்சானா தான். புரியாத வரைக்கும் புரியலனா அப்பப்போ என்ன பண்ணுங்கண்ணா, ஆசிட் எடுத்து சுற்றினுக்கணும். அப்பப்போ எடுத்து தங்கத்தை தேய்ச்சி பார்க்கணும். வந்தவொடனே இது கூப்பிட்டு சரலா நீ போட்டுக்கிட்டனா தங்கன்னு சரலாவே உரசி பார்க்குறது என்ன டூலுக்கு தான் பார்ப்பீங்க. இப்போது சரலா போட்டுங்கிறது கிடையாது, அப்படி தானே பேசி பார்ப்பீங்க. சில பேர்லாம் கடவுள் வேணுனே கொடுத்து பார்ப்பாங்க, திருப்பி தராங்களா இல்லையான்ட்டு பற்றி பேசி பார்ப்பாங்க. அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வணக்கம் வந்த ஓகே சூப்பர். அது கண் தெரியாது இருக்கு, என்ன பண்ணுவேன்? கண் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், மதிய தெரியாதுன்னுவேன். இந்த தவளங்கடனை விட்டு கண் தெரியாதுன்னு சொன்ன காது கேட்குது, நான் இந்த கதையாயிடும். நீ சோதனை பண்ண முடிவு என்ன பண்ண போகிற? நீ தான் முடிவு வச்சுக்கிறா தான் சொல்ல போகிறேன். அந்த தவளைக்கு என்ன நந்தா எனக்கு என்ன கருவம், எனக்கு புரிஞ்சிச்சு காது கேட்காதுன்ற மாதிரி தான் நீ என்ன ஆகுவ. இன்னும் சோதித்தாலும் உன் அறிவு என்ன வேலை செய்யும்? உனக்கு என்ன புரியுது என்ன பண்ணுவேன்? அதுதான். இல்லைண்ணா இரும்பு உதாசீன பத்திர நீ ஒரு நாள் இரும்பு விசேஷம் போது என்ன பண்ணிட்டு போகிற? ஐயோ வாழ்நாளில் மோசம். ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறான், உப்பு கல்லில் வைரத்தை தேடிக்கிறான், வைரம் வச்சுருந்துக்கிறான். தண்ணில் போட்டு கரைச்சா தெரிஞ்சிருமேன்னு போட்டுக்கிறான், ஓடுற தண்ணில் போட்டுனே இருந்துக்கிறான். கஞ்சி போயிடுது, உப்பு தான் போட்டுக்கிறான், பழகிச்சு. ஒரு 10 கல் போன பேர் ஒரு கல் வித்தியாசமாக போச்சேன்னு சோதிச்சுட்டாரு. சோதனை என்ன? சோதனை தீரவில்லை. எங்கே தீரான்? நீ என்ன பண்ண? சோதிக்கிறதே பழக்கமாயிடுச்சு. எதை பார்த்தாலும் சோதிக்கிறது தான், ரிசல்ட்டே கிடையாது. நம்ம யாரை வேணா சோதிச்சு விட்டுணும். நீ நல்லவளா இல்லையா என்ன வேணா சொல்லி நான் பண்ண போயிடுவேன். அவங்க ரொம்ப பொறுப்பாக நின்று பொறுமையாக அழகாக நான் ரொம்ப நல்லவங்க ஐயா, நான் இப்போ நீங்கள் சொன்னால் சொல்லி போயிருங்க. நான் சும்மா கேட்பேன். சாமியார்கிட்ட போனால் ரொம்ப அழகாக பண்ணுவானுங்க, உங்களை நல்லா ஏமாற்றுவானுங்க. போனவுடனே உன் பேர் என்ன சார்டா, இனிமேப்பட்டு மாற்றிருத்தா உடனே உனக்கு அப்படியே குளிர்ச்சி ஆகிடும். அவன் யார் என்ன போய் என்ன உன் பேர் நான் மாற்றிருத்தான்னு சரலா செத்துட்டா. அப்போ இருக்கிறது சரலா கிடையாது, யார் மாற்றிருத்தா. எப்படி அந்த சாமியார்கிட்ட போனோன்னு என்ன ஆகிட்டேன் நினைப்பா, மாற்றிருத்தாவா மாட்டேன் சரலா, அது வேஸ்ட்டு பேர்.
ஏய் மாத்திருத்தா தாண்டி சரலா, அது எப்படி ஆகும்? அது கிடையாது. இப்போ நான் புனிதமாயிட்டேன். எப்படி மொட்டைச்சிட்டேன்ல, மொட்டைச்சா புனிதமாயிட்டே என்ன? செவ்வாய்ப்பேட்டை ராணிப்பேட்டை மாறுமா என்ன? ஐயோ, அதே நாற்றம் தான் அடிக்கும். மேலே வேற நாற்றம் அடிங்க, சென்ட் வச்சுட்ட, வாசனை வேற வந்துனுக்குது. குளிச்சேன்னா என்ன ஆகும்? திரும்ப எது போவாது? சொந்த வாசனை உன்னை விட்டு போவாது. இப்போ சொந்த வாசனை மாற்றணும்னு என்ன செய்யணும்? நான் சாப்பிட்றேன் உடனே சைவ அசைவம் போயிட போறீங்க. ஆமாம், நீங்கள் அசைவ சாப்பாடு சாப்பிட்டு கக்க போனீங்கன்னா வாசனையாக வரும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போனீங்கன்னா நாத்தடிக்கும். என்ன இப்படி சொல்கிறேன்? ஆமாம், அதில் ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், மட்டை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமாம், பட்டை மட்டைலாம் போட்டிருப்பாங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டு மறுநாள் போனேன்னு வச்சுக்க, டாய்லெட்டே வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உள்ளே போய் பீப்பேட்டுவாங்க, நொறையாக வந்திருக்கும், நாத்தமாக அடிக்கும். நீங்கள் சோதிச்சே பார்க்கலன்னா யார் தப்பு? இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்களே, என்ன இது? எது சரி சொல்லு? இந்த டாய்லெட் கூட அசிங்கமாக இருக்குது நீ சாப்பிட்டதுனால. இதெல்லாம் சொன்னால் ஒத்துப்பியா பாரு? நீ திருந்துவா? பூடா பட்டை லவங்கெல்லாம் போடுவியா? பூண்டு வெங்காயம்லாம் போட்டால், பூண்டு சாப்பிட்டா பூண்டோட வாசனை வெளியே வரும். நீ வெங்காயம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் பேசிப்பாரு, அப்படி வீசும். ஆமாம், இருந்தாலும் வெங்காயம் சாப்பிட்டு, வெண்டைக்காய் சாப்பிட்டு பாரு, உனக்கே கஷ்டமாக இருக்கும். இன்னும் வயன்னு சாப்பிட்டுமே என்னடா? ஆமாவா இல்லையா? சோதிச்சு புரிஞ்சுக்கோ. உன் இருப்பு சரி, உன் உணவு உனக்கு சரி. கடவுளுக்கு உனக்குமா டீலுன்னா கடவுள் எப்படி இதுன்ட்டு நிச்சயமாக தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆன்மீகம்னா நல்லா திரும்பவும் சொல்கிறேன், உன்னை சோதிச்சு, உன்னை பரிசோதிச்சு, உன்னை சிறப்பாக்கிறது மட்டும்தான் ஆன்மீகம். உன்னை விடுதலை உணர்வுக்கு கொண்டு வா. நான் ஒரு குமிழ் வந்தேன், ஒரு 100 வருஷம் இல்லை 80 வருஷம் 70 வருஷம் ஜாலம் காமிச்சிட்டுனா பண்ணிடுவேன், போயிடுவேன். குமிழ் வரைக்கும் தான் தனி, ஜாலெல்லாம் காட்டும். ஒன்றா நானும் என்ன தான்? கடல் தான். நானும் தண்ணி தான். நானும் யார் தான்? தண்ணி தான். அந்த அக்னி சிறகுல முதல்ல எடுத்தோடனே போட்டிருப்போம் இந்த ரிக்வேதத்துலேருந்து. குட்டையில் இருக்கிறதும் கடலில் இருக்கிறதும் என்ன தான்? தண்ணி தான். குட்டையில் இருக்கிறதுனால தண்ணி இல்லைன்னு சொல்றியா என்ன? எங்கே இருந்தாலும் என்ன தான்? தண்ணி ஒரு நாள் கடலோட சேர்ந்துடும், கடல் ஒரு நாள் தண்ணியோட சேர்ந்துடும், அவ்வளோதான். தண்ணி தான், பிரிக்க முடியாது. உன்னையும் கடவுளும் பிரித்து வச்சது எதுன்னா இந்த மதம் தான். மற்றதெல்லாம் இல்லை. நீயா அதை ஒத்துக்கணும். நீ தான் என்ன பண்ணிக்கிற? அது எங்கேயோ வேற்று கிரகவாசி மாதிரியும், அது வேலை எங்கேயோ இருக்குது, சிவகாலத்தில் இருக்குது, சக்தி காலத்தில் இருக்குதுன்னும், அதுக்கு எதனா பெல் வச்சா, மணி வச்சா, அதை வச்சா, இதை வச்சா போகணும். இதுக்கு வர இடைத்தரகர் ஒருத்தர் வந்துக்கிறாரு. இன்னும் யார் ஏமாற்றிங்கிறாங்க? கடவுளுக்கு உனக்கும் டீல் இருந்தால் தான் இதையும் துடிச்சுன்னு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இதையும் தப்பு, உடனே கட் ஆகிடும். கடவுளுக்கு உனக்கு லிங்க் இல்லைன்னா நீங்கள் இல்லை. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்? சோதிச்சு புரிஞ்சுக்கோ. எதை சோதிச்சு? நான் ஏன் இருக்கிறேன் என்றால் என்னால் அல்ல, இறைவனால் இருக்கிறேன். நான் ஏன் இருக்கிறேன் இங்கே? கடவுள் அப்போ நான் அப்படித்தான் இருக்கணும். கடவுள் என்ன கூட இருக்குதுன்னா நான் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக தெம்பாக இருக்கணும். என்ன சொன்னேன்? நீங்கள் தான் சார் அறிவாளி. மேட்ரே இவ்வளோ தான். அவன் என்ன கேட்குறான் பாவம் சார் நான் பெரிய ஆளுன்னு சொல்லுங்க. ஐயோ நீங்கள் தான் அமர்காணின்னு அமர் கடந்து வருன்னு இருக்கும். உங்களை விட விசேஷம் யாருன்னா இருக்க முடியுமான்னு கேட்டேன்னா அவங்க சில்லுன்னு ஆகிடுவாங்க. யாரை வேணாலும் டக்குன்னு பாராட்டுன்றேன் நான். ஆனால் நான் பாராட்ட மாட்டேன். நீ உனக்கு சொல்லித்தரேன் பாராட்டு, எனக்கு பாராட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் நான் உண்மையிலேயே இரக்கமானவன். அவனை உண்மையிலேயே சிறப்பாக்க முடியுமான்னு பார்க்குறேன். அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது? போலியா பாராட்ட என்னால் முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை? பாராட்டு போய் என்ன? நீ அவனை கூட போய் நிற்கிற? நீங்கள் தான் பெரிய ஆளுன்னா ஏன் ஓடனா? ஓட முடியாதா? ஓ, இந்த பரிசு அந்த பரிசு உனக்கே 1000 பொருட்காசுகளையும் நீயே ஏற்றுக்கோ. எங்கே போய் தான் சிலுகட்டு தானே இந்த வேகமாக பொருள் எங்கே போய் நிற்பார்? சிக்னலில் போய் நிற்பார். ஒரு திண்டுக்கலுக்கு கார் 2 கார் கலந்துன்னு வச்சுக்கேன். ஒருத்தர் 120 கிலோமீட்டர் போகிறாரு, ஒரு 100 கிலோமீட்டர் போகிறாரு, 80 கிலோமீட்டர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. திண்டுக்கல் எப்போ போய் சேருவானுங்க இவனுங்கெல்லாம்? டோல்கேட்டில் பிரேக் வச்சு எல்லாரும் ஒன்றாக்கி அனுப்பிச்சிடுவான். பார்த்தீங்களா? போய் எங்கே போய் நிற்பார். ஆமாம், வேகமாக போய் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு மதியானம் வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையன் இந்த சந்தில் வந்து வேகமாக ஒரு வண்டி சத்தம் வாழ்ந்து எங்கடா போய் பார்த்தாங்க டர்னில் போய் நிற்கிறான். டர்னில் என்ன பண்ணுறாங்க? ஒன்று போட்டிக்கே போகாத. போட்டியை விட ஒரு ரசிகம் இல்லை. போட்டினால சோதிக்காத, போட்டியோட சோதிக்காத. அவனோட நீ பெஸ்ட்டான்னு பார்க்காத. அது உன் வேலை. அப்படி இல்லைன்னா சோதிச்சு பாரு.
இரும்பு தங்கம்னு போட்டி வச்சுக்கிறானுங்க. அது ஒரு உலோகம், அது ஒரு தங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்கன்னா தங்கத்துக்கு எந்த திமிருமே இல்லை. ஆணிக்கும் தங்கத்தை இரும்பில் வச்சு அடிக்கலாம், பாவம் தங்கம் வெட்டிக்கும். இரும்பு என்ன தான் செய்யும்? இரும்பை தங்கத்தை வச்சு வெட்ட முடியும்? ஏன்? யார் தான் இப்போ யார் பலசாலி? ஆனால் ஒத்துப்ப உன் மூளை ஒத்துக்கான். சரி பலசாலி இரும்பு இருந்தால் வச்சுக்கணும் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அவன் மட்டும் டக்குன்னு சொல்லுவேன் எவ்வளோ பலமானா இருக்கட்டும், ஆனால் நான் என்ன காஸ்ட்லி விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறது இல்லைன்னு அதுக்கு தான் சொன்னாங்க. நீ தான் பெரிய ஆளுன்றதுல என்ன ஆகிட போகிற? அடுத்தவங்கள கூட போய் என்ன பண்ணாத, அம்மா விசேஷம் விட்டு போ, அண்ணன் விசேஷம் நீங்கள் வாழ்ந்துங்கடான்னு விட்டுட்டு போ, நீ நல்லா வாழ்வேன், இன்னும் நல்லா இருப்பேன். அதனால தான் எனக்கு ஒரு காலம் வரும்ட்டான் அவன். என்ன சொல்லிட்டான் அந்த பாட்டில் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு ஒரு காலம் வந்தால் எல்லாரும் தேடி வருவாங்க, ஓடி வரும். குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, பெட்டியிலே டப்பு இல்லை, பெத்த பிள்ளை. எப்போ இவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, வந்தாலும் பெருசாக நினச்சிக்காத, போனாலும் போனாலும் நீனா நான் தான். பிள்ளையாக இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அண்ணா இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் சீடனாக இருந்தாலும் யார் தான்? இன்றைக்கி கை கட்டின்னு கேட்டுக்கிற சீடன் தான் நாளைக்கு தலைமையிலே நின்று கொட்டாலும் கொட்டுவோம். யாருக்கு தெரியும்? அந்த தெரில யார்கிட்ட எந்த பொருளுக்கு தின்ட்டு. அதனால் நம்ம யாரையும் ஒத்துக்கும் வேணாம் வெறுக்கும் வேணாம். நீ இரு நான் இருக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா? முதல்ல சொல்லும்போது நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறியா அப்படி சொன்னியா பாரு. யாருக்கிட்டனா போயிட்டு இனிமேல் போட்டு என்ன பண்ணாதுன்னா யார் நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்குது, நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்கல முடியுமா உன்னால்? நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டு பாரு, என்ன சொல்லுவாங்க? நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? திமிரா? இதுக்கு பேர் திமிரா? இதுக்கு பேர் நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்குறேன். என்ன நான் நல்லா இல்லை நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டு பாரு, நான் நல்லா இல்லை நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டு பாரு. அப்போ நான் சொல்லுவேன், சும்மா சோதிச்சு பாறேன். இப்போ நான் நல்லா இருக்கிறேன் சொல்லும், நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டால் திமிரான்னு கேட்டேன். நான் நல்லா இல்லை இருந்தால் சொல்லும், நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டா உடனே நானும் நல்லா இல்லைன்னுவான், இம்மிடியட்டாக சொல்லுவோம். ஏன்? கேட்டுக்கிட்ட போகிறான்னு பயம். மச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன்டா நீ எப்போ இருக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? எனக்கு அதே பிரச்சனை தான்டா, எனக்கும் தான் கொரோனா வந்துச்சு துட்டு இல்லை சொல்லுவேனா இல்லையா? அப்போ கண்டுபிடிச்சிடலாம் யாருன்ட்டு. நீ நல்லா இருக்கிறனா ஒத்துக்கிறவன் தான் நல்லா இருக்கிறவன், நல்லா இல்லைனாலும் ஒத்துக்கிறவன் தான் நல்லா இருக்கிறவன். நல்லா இல்லையாடா ஏன்டா நல்லா இல்லை அப்படின்னு கேட்குறவன் தான் யார்? நீ அந்த மாதிரிலாம் கேள்வியே கேட்டதில்லை தெரியுமா? சில பேர் நீ சோதிக்கிட்டே பயப்படுற, ஏன்னா உனக்கே தெரியும் அவன் ஏமாத்துறவன்ட்டு. ஆனால் கூட ஒரு பொய்யாவது சொல்லி கண்ணே உன் காதலை நான் தான் என்று என்ன பண்ணுகிறீங்க? வண்டி எப்படி ஓட்டுறோம் நம்ம நினைக்கிறீங்க? சோதிக்குவானா? சோதிச்சா என்ன ஆகிடும்? நம்ம போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் நமக்கு எய்ட்ஸ்ன்றார் நேற்றுக்கு. ஏன்னா நம்ம பண்ண விட்டு இல்லை யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். இன்னும் செவ்வாய்ப்பேட்டிலே வச்சுக்கலாம் போனா அப்படின்னு. யார் புரியுதா? நான் என்னை பற்றின ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டு நான் தான் பண்ணுகிறேன். நீ உன்னை பற்றின முடிவுக்கு வராத, உனக்கு தெரியாது. நீ எப்படி வாழ போகிறன்னு உனக்கு தெரியாது. உனக்கு உன்னுடைய முடிவு எப்படி இருப்பதுன்னு உனக்கு நிச்சயமாக சோதிக்காத. சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ. திரும்ப நான் இங்கே தான் நிறுத்துறேன். நீ எப்படி சோதிக்கிறேன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறமான்னு சோதி. சந்தோஷமாக இல்லைன்னா ஏன் சந்தோஷமாக இல்லைன்னு கேளு. அதெல்லாம் ஒரு விஷயமானு தூக்கி போட்டுரு, அவ்வளோதான். சந்தோஷமாக இல்லாததுக்கு விஷயம் இருக்கும்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி வச்சுருப்பானு. இதுக்கே நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு கேளுன்றேன். நான் கேட்டால் தான் உனக்கு துக்கம். புருஷன் சேர்த்துட்டா நீ ஏன் துக்கம் பண்ண? நான் கேட்டால் தான் உனக்கு துக்கம். நீயே கேட்டேன்னா துக்கம். பொண்டாட்டி சரி கிடையாதுங்க அதனால் துக்கமாகறேன். பொண்டாட்டி தானே சரி கிடையாது, நான் ஏன் சரியில்லாமல் ஆகணும்? கேட்டு பாருன்னா அவ புள்ள சரியில்லைங்க நான் துக்கமாகறேன். புள்ள தானே சரியில்லை, நான் ஏன் துக்கமாக இருக்கணும்? நண்பர்கள்லாம் சரியில்லை அதனால் துக்கமாகறேன். நண்பர்கள் தானே சரியில்லை, நான் ஏன் துக்கமாகணும்னு கேட்டேன்னா ஆவான். இப்படி கேட்டே பாரு, உன்னால் துக்கமாகவே இருக்க முடியாது. துக்கமே வெக்கப்பட்டு போயிடும். ஐயா என்னடா கொஞ்ச நேரம்னா வச்சுக்கிறேன்டா, நான் போன போகிறவா இது நம்மளே கூப்பிட்டு அது கட்டிப்பிச்சு அழுவது கூட ஆனந்தம்னு புரிஞ்சால் நீ கொஞ்சம் துக்கப்படுவேன். எப்படான்னா கடவுளே என்ன அறிவாளியாக பச்சுட்டு இவ்வளோ முட்டால கூட வச்சுக்கிறேன்றது தான். நான் நிறைய நேரம் துக்கப்படுவேன். நம்ம இவ்வளோ பேசுகிற ஒன்றும் புரிஞ்சுக்காம வரன்றானுங்களே. இதில் வர நெகட்டிவாக கமெண்ட் இவனால் எப்படி எழுத முடியுதுன்னு பார்ப்பேன். நான் எவ்வளோ மனிதாபிமானத்தோடு பேசிக்கிறேன்.
இது எப்படா இவங்களால இப்படி எழுத முடியுது? நான் யோசிப்பேன், எப்படா இவங்க எப்படி எந்த ஆங்கிள் இவங்க பார்த்தாங்க பார்ப்பேன் முடியாது, அழதான் வரும். ஐயோ இவ்வளோ பெரிய லூஸெல்லாம் என்ன என் வீடியோ பார்க்குது. நான் தெளிவாகவும் சொல்கிறேன், பார்க்காதடா துக்கமாகிடுவேன், ஓனாடா உனக்கு புரிஞ்சிச்சு, எதுக்குடா நான் அதை செய்யணும்னா. ஒருத்தர் மாட்டுக்கறின்னு எழுதி வைக்கிறான் என் கமாண்டே. மாட்டுக்கறின்றது ஒரு கமாண்டாயா? மாட்டுக்கறின்றது ஒரு கமாண்டா எழுதி வைக்கிறாயா? நான் என்ன பண்ண முடியும்? இது மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கறி எல்லாமே பிறந்துக்கிறான். மாட்டினா அந்த கறி பேர் என்ன? மாட்டுக்கறி என்ன நினச்சிக்கிறான்னு தெரியல. அவன் செவ்வாய்ப்பேட்டை தெரியல, மாட்டுக்கறி தெரியல. மாட்டினா அது பேர் கறி தானே. ஐயோ அந்த ஊன் பற்றி நீரான் ஒருத்தன், அது எந்த ஊனுன்னு ஒன்றும் சொல்லலை. நான் பெற்ற இன்பம் பெருகு வையகம், ஊன் பற்றி நின்ற உணர்வு உருமாதிரம், அது எந்த ஊனு தெரில. நிறைய பேர் செவ்வாய்ப்பேட்டை பற்றிட்டு அந்த ஊன் தான் நினச்சிங்கிறானுங்க. பார்த்து புரிஞ்சு வச்சுங்கோ. வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன், எந்த சோதனையாலும் பண்ணி என்ன பண்ணினே இருக்கணும் நீங்கள் எப்போ பார்த்தாலாம். கொஞ்சம் கிள்ளி பார்த்து சந்தோஷமாக இருக்கிறியா? ஏய் சிரிச்சேடி இன்னைக்கு சனி, நான் காலிலேருந்து சாயந்தரிக்க எத்தனை வாட்டி சிரிச்சேன்? ஏன் சிரிக்கணும்? அப்புறமா எதுக்கு போந்தேன்? புரியுதா? எப்போதும் எப்படி இரு, நீ பாட்டு சரி இந்த கிளிப் ஒன்று போட்டுற போகிறேன். இந்த ரப்பர் பொம்மை ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாரு. சந்தோஷமா இருக்கு. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.